வல்லவரேன்னு சொல்லி நல்லவரே நல்லவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்ன யாருன்னு சொன்னா ஆராதிக்கிற இயேசுசாமி மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, இயேசு மட்டும்தான் நல்லவர். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு மட்டும்தான் நல்லவர். சொல்லுங்க, இயேசு மட்டும்தான் நல்லவர். சத்தமார் ஆமே. அப்படியே கண்களை மூடி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே துதிக்க போறோம். நல்லா துதிக்க போறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாபு? துதினா என்ன அர்த்தம்? துதினா என்ன அர்த்தம்? இந்த தாவீது தன் சங்கீதத்துல நிறைய விஷயத்தை பேசுறாரு. என் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டீருங்கிறாரு. ஆமென். என்னவா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்னவா? எல்லாம் சொல்லுங்க, கூப்பிடுதல். சொல்லுங்க, கூப்பிடுதல். ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஆமென். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நிபந்தனை இல்லாம கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு செஷன் எதுன்னா அது ஆராதனை மட்டும்தான். சத்தமா ஆமேன். அப்போ முதல்ல சொல்லுங்க, கூப்பிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஏசப்பா தகப்பனே, ஆவியானவரே, என் தேவனே, என் கண்மலையே, என் கோட்டையே, என் ரட்சணிய கொம்பேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு பேர் தான் கூப்பிடுதல். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். புரியுதா உங்களுக்கு? வேற எந்த ரிக்வஸ்ட் அங்க இருக்காது. ஆண்டவரே என்னை பாருங்க, இதை மாத்திருங்க, இதை செஞ்சிருங்க, அதெல்லாம் இல்லை. ஒன்லி அப்படி நாமத்தை சொல்லி கூப்பிடுறது மட்டும்தான் கூப்பிடுதல். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். தாவீது எவ்வளவோ சொல்லிருக்கிறார்ல, என் துர்கமே, என் கேடகமே, என் கண்மலையே, என் பலனாகிய கர்த்தாவே, என் அரணே, என் பட்டணமே சொல்றாரா இல்லையா? சொல்லுங்க ஆமே. இதற்கு போய் தான் கூப்பிடுதல். ஆமே. ஆமா, இந்த கூப்பிடுதல் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ஒன்று இருக்கு, விண்ணப்பம். ரெண்டாவது என்னவா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னவா? விண்ணப்பம். இங்கிலீஷ்ல அப்ளிகேஷன். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன செய்யறோம்? நம்ம அப்ளை பண்றோம். அப்ளிகேஷன் அப்படின்னா பொதுவான விஷயம், பொதுவான விஷயங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் பேசுவதற்கு பெயர் தான் விண்ணப்பம்னு சொல்லுவாங்க. விண்ணுக்கு போகிற அப்பம். அமே பரலோகத்துக்கு போகிற, நம் வாயிலிருந்து போகிற அப்போ. ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாருங்க, என் குடும்பங்களை பாருங்க, இந்த பிசாசு இப்படி பண்றான், அதை செய்யறான், ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துங்கன்னு சொல்லி பொதுவான விஷயங்களை குறித்து தேவ சமூகத்தில் சொல்வதற்கு பெயர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னவா? விண்ணப்பம். மூன்றாவது ஒன்று இருக்கு, மன்றாடு. என்னவா? சொல்லுங்க சத்தமா, என்னவா? நீங்க எல்லாம் எவ்வளவு ஜீனியஸ் பார்க்கல. முதல்ல என்ன சொன்ன? மனப்பாடம் பண்ணிடணும். என்னவா? கூப்பிடுதல் அப்படின்னா தேவனே அப்படி நாமத்தை சொல்லி கூப்பிடுறது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? விண்ணப்பம். எல்லா விஷயங்களை குறித்து பேசுறது, பொதுவான எல்லா விஷயங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் பேசுவது தான் என்னவா? விண்ணப்பம். மூணாவது என்னது? மன்றாடு. மன்றாடுன்னு சொன்னா கெஞ்சுறது. ஆண்டவரே எப்படியாவது செஞ்சிருங்க, ஆண்டவரே எப்படியாவது பாத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை கட்டி பிடிச்சு பாதத்தை நோக்கி அப்படியே கட்டி பிடிச்சு, இந்த மரியாதை போல இல்ல, மரியாதை என்ன செஞ்சா? இந்த பரிமள தைலத்தை அப்படியே போட்டு தன் கூந்தலால என்ன செஞ்சா? இப்போ அப்படி தொடச்சா பாருங்க, அப்படி அந்த மாதிரி ஆண்டவரே அப்படியே பாதம் எனக்கு போதும். ஆமேன்னு சொல்லுங்க பாவம். அது மன்றாட்டு, அது மன்றாடுதல். ஆமே. இன்னொன்னு இருக்கு, நாலாவது வேண்டுதல். என்னவா? சத்தமா சொல்ல மாட்டீங்க, இந்த பக்கம் சொல்ல மாட்டீங்களே. சொல்லலாம் அவ்வளவுதான், 10 மணி தான். வாய்ப்பில்லை ராஜா, 10 மணி தான். ஆமென். சரி, என்னவா? நாலாவது என்னது? வேண்டுதல். வேண்டுதல் சொன்னா வேண்டும்னு வேர்டு இருக்கு. வேண்டுதலுக்குள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேணும். பொதுவான விஷயம் இல்ல, என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் புருஷன், என் பிள்ளை, என் தொழில், எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க கொடுத்தாத செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நமக்கான விஷயத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறதுக்கு பேர் என்ன? வேண்டுதல். அப்ப எத்தனை சொல்லியிருக்கிறேன்? முதல்ல என்னது? மறந்துட்டீங்க பாத்தீங்களா? முதல்ல என்னது? கூப்பிடுதல். ரெண்டாவது விண்ணப்பம். மூணாவது மன்றாடு. நாலாவது என்னவா? வேண்டுதல். இன்னொன்று இருக்கு, அஞ்சாவது முறையிடுதல். என்னவா? என்னவா? இதெல்லாம் தாவீது வச்ச பேர். ஆமென். முறையிடுதல். முறையிடுதல் சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றதாம். என்னவா? இந்த சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கும் போது, மிஸ் என் பேனா எடுத்துட்டா மிஸ், என் ரப்பர் எடுத்துட்டா மிஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றது. ஆண்டவரே அவன் என்னை அடிச்சுட்டான், என்ன உடைச்சிட்டான். காலில் பார்த்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்களாம்? முறையிட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு இல்ல, ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி இல்ல, ஆண்டவரே எங்களுக்கு அது இல்ல, இது இல்லைன்னு சொல்லி அவன் என்ன குத்திட்டான், அவன் என்ன வெட்டிட்டான், அவன் என்ன பண்ணிட்டான். இது மாதிரி ஒருத்தனை குறிச்சு தேவ சமூகத்தில் பேசுவதற்கு பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க, என்னவா? முறையிடுதல். ஆமென். இப்ப எத்தனை சொல்லியிருக்கிறேன்? எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 5. முதல்ல என்னது? கூப்பிடுதல். ரெண்டாவது விண்ணப்பம். மூணாவது மன்றாட்டு. நாலாவது
வேண்டுதல். அஞ்சாவது முறையிடுதல். ஆறாவது ஒண்ணு இருக்கு கடைசியா, அதற்கு பெயர் என்ன? ஜெபம். என்னவா? என்னது? பொதுவா ஜெபம்னு சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் உள்ள பாத்தீங்கன்னா ஜெபம்னு தனியா ஒன்று இருக்கு. அப்ப எல்லாம் சொல்லிட்டோம், ஜெபம்னா என்னய்யா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஜெபம்னா என்னன்னு கேளுங்க பாப்போம். என்ன பார்த்து கேளுங்க, ஜெபம்னா என்ன? மன்றாடு எல்லாமே வந்துருச்சு, அப்ப ஜெபம்னா என்ன? ஜெபம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜெபம்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஆமென் சொல்லுங்க. என்னவா? எப்படி? என்னவா? ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு பெயர் தான் ஜெபம். சரி, எதை பத்தி பேசுறது அப்படின்னா அவரை பத்தி அவர்கிட்ட பேசுறதுக்கு பேர் ஜெபம். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி? டாக்கிங் வித் காட் அபவுட் வாட் அப்படின்னா டாக்கிங் வித் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பாபு. டாக்கிங் அபவுட் ஜீசஸ், அவரை பத்தி அவர்கிட்ட பேசுவதற்கு பெயர் என்ன? ஜெபம். அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசப்பா நீங்க வேற லெவல், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீங்க அற்புதம் செய்கிறவர், நீங்க துதிக்கு பாத்திரமானவர், நீங்க துதியில வசிக்கிறவர், நீங்க பெரியவர், நீங்க ராஜாதி ராஜர், நீங்க ராஜரிகம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தன்மையை குறித்து அவர்கிட்ட பேசுவதற்கு பெயர் என்ன? ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ அந்த சிறைச்சாலையில போட்டாங்களா? யார? பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சாங்க? அடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. அங்க போட்டிருக்கு, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நானா இருந்தா கண்டிப்பா மன்றாட்டின் ஜெபத்தை பண்ணிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்படி? ஆண்டவரே எப்படியாவது என்ன ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நான் செய்யாத தப்புக்கு உள்ள போட்டாங்க, எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, என்ன ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி நான் மன்றாட்டு ஜெபத்தை பண்ணிருப்பேன். சரி, அப்படி இல்லையா, எப்படியாவது என்ன செஞ்சிருங்க ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் ஜெபத்தை பண்ணிருப்பேன், இல்லைன்னா ஒரு விண்ணப்பத்தை பண்ணிருப்பேன், இல்லைன்னா முறையிட்டு இருப்பேன். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே அவனை பாருங்க, என் கையை வச்சாலும் என் மேல, நான் தேவ மனுஷன், நான் துதிக்கிறவன், என் மேலே கை வச்சிட்டான், அவன் கையை உடைங்க ஆண்டவரேன்னு சொல்லி முறையிட்டு இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இந்த பவுலும் சீலாவும் இந்த 5 விஷயத்தை பண்ணாம ஜெபம் பண்ணினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர், எனக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, என்ன வாழ்க்கையில அனுமதித்த இந்த சிறை வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்படிப்பட்ட சிறையில் மற்ற எதுவும் செய்யாம ஜெபம் செய்ய, அதாவது ஆண்டவரை பத்தி பேசுற தில்லு எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்ல, துதித்தாங்களாம். ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல், இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதம். சாதாரண மனுஷங்களால செய்ய முடியாது, நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால செய்யவே முடியாது. ஆனா செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க வேணா பாருங்க, எந்த கஷ்டம் தலை போற விஷயமா இருந்தா கூட சரி, தேவ சமூகத்துல ஓடி வந்து அண்ணால போல, எப்பெல்லாம் அண்ணாளுக்கு இந்த பெனினால் பிரச்சனை கொடுத்தாலோ அப்பெல்லாம் அவன் எதுவுமே வீட்டில் இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது பிரச்சனைனா மூளையில போய் மூக்க சிந்திக்கிட்டு கண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? அழறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி தலைமையில கை வச்சுட்டு ஒரு ஒப்பாரி வச்சு அழத பார்த்தா அப்பா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா இங்க நல்லா கவனிங்க, இந்த அண்ணாள் எப்பெல்லாம் பெனினால் கஷ்டப்படுறாளோ, வேதனைப்படுத்தினாலோ, விஷயம் சொல்லுது கிட்டத்தட்ட 17ல இருந்து 20 வருஷம் குழந்தை இல்லையா அண்ணாளுக்கு. எத்தனை வருஷம்? 17ல இருந்து 20 வருஷம் ஸ்காலர் சொல்றாங்க. அத்தனை வருஷமும் குழந்தை இல்லைங்கிறது ஒரு விஷயம்னாலும் அந்த நிந்த இருக்கு பாருங்க, அந்த அவமானம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் எப்பெல்லாம் அந்த நிந்த வருதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்துல ஓடி வந்து அப்படியே முகங்குப்புற விழுந்து ஏசப்பா அப்படின்னு பார்த்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய அழுகையை எப்ப நம்ம தொழுகையா மாத்திரமோ அப்போ கர்த்தர் சாமுவேலை கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதில்லை அதுதான். எப்பெல்லாம் சிரப்பட்டு போறீங்களோ, எப்பெல்லாம் தாப்பா போட்டு மூடி விடுறாங்களோ, எப்பெல்லாம் டிஸ்ட்ரெஸ் வருதோ, எப்பெல்லாம் நெருக்கடி, இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, எந்த பக்கமும் போக முடியல பாஸ்டர், எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி துதிக்கணும். அவ்வளவுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னது? பக்கத்துல பார்த்து நல்லா தட்டி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமா ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது துதிங்க. காலையில் சொன்னங்க பாங்க, துதிச்சோம். ரெண்டாவது
உதைச்சோம், புதைச்சோம். மறக்க கூடாது. சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்னது? துதிச்சோம், உதைச்சோம், புதைச்சோம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்படியே கண்களை மூடி 2 நிமிஷம் அப்படியே பேச துதிப்போமா? துதிப்போம். ஒருவேளை நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நீங்க எந்த பிரச்சனையுள்ள ஃபேஸ் பண்றீங்களோ, எந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கீங்களோ, அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து துதிங்க பாப்போம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க வாழ்க்கையில இந்த டைம்ல எதை குறிச்சு நீங்க கவலையோடு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை, எந்த தோல்வி, எந்த அவமானம், எவ்வளவு நெருக்கடி, எந்த கை பிசகி நிக்கிற நிலைமை, இதை அப்படியே இப்ப நினைச்சிட்டு அதை குறிச்சு சொல்ல வேணாம். ஆண்டவரே இதை பார்த்துருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்பா அப்படின்னு சொல்ல வேணாம். அதுக்கு பதிலா வாயை திறந்து துதிக்க போறோம். செய்யலாமா? எத்தனை பேர் செய்யலாம்னு சொல்றீங்க? இதை நீங்க செஞ்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நிச்சயமா சொல்றேன், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நாவில் நிறைஞ்சு நான் சொல்றேன், நிச்சயமா இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புது வழியை கர்த்தர் ஓபன் பண்ண போகிறார். இதுவரை நீங்க பார்க்காத சில வழிகளை கர்த்தர் ஓபன் பண்ணுவாராக. ஆமென். சில வழி இருக்கு, அந்த வழி எல்லாத்தையும் பலியா மாத்துங்க. ஒரு புது வழியை கர்த்தர் திறக்கிறார். கையை தட்டி வர ஆமென் சொல்லுங்க பாபு. ஹalleluya, ஹalleluya. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 2-3 நிமிஷம் நல்லா துதிக்க போறீங்க, நல்லா துதிக்க போறீங்க. எல்லாம் அப்படியே ஆமா, முடிஞ்சா முழங்கால் பண்ணிட்டு, முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. நல்லா வாயத்துல இருந்து 2 நிமிஷம் துதிக்க போறீங்க. அப்புறம் நம்ம பாட்டு பாட போறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நல்லா துதிங்க பாப்போம். துதி என்ன அர்த்தம்? பிரச்சனையை குறித்து பேசுறது இல்ல, பிரச்சனை குறித்து பேசுறது தான் துதி. நம்ம பிரச்சனையை குறித்து பேசுறதுக்கு பெயர் துதி கிடையாது. நல்லா துதிங்க பாப்போம். எல்லாம் கண்களை மூடி நல்லா வாயை திறந்து, எஸ் கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். கண்ணை மூடி, யாரையும் பார்க்காதீங்க. நான் சொல்ற வரைக்கும் எல்லாம் நல்லா துதிக்க போறீங்க. இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தர போறார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தர போறார். எஸ், யாரும் சோர்ந்து போக கூடாது. எல்லாம் இன்ட்ரெஸ்டா, ஆர்வமா. ஃபாதர் அப்பா பாடுறாங்க, அப்பா துதிக்கிறேன், ஆர்வமோடு துதிக்கிறேன்னு சொல்லி. அந்த ஆர்வம் தான் நமக்கு பெரிய ஸ்ட்ரெங்க். அந்த ஆர்வத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அம்மா அந்த ஆர்வத்தை தான் எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ அப்பா. சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர், எப்படி பாஸ்டர் துதிக்கிறது, எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறதுன்னு சொல்றீங்களா? நீங்க அதை மீறி துதிச்சு பாருங்க. அற்புதம். இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போகும்போதே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. எஸ் 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 எஸ். ஆமா, இங்க மைக் சவுண்ட் வேண்டாம், நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்க. யாரும் என்ன பார்க்க வேண்டாம். ஷாக்காமா நம லாந்தா நம. துதிங்க பாப்போம். நல்லவரேன்னு சொல்லுங்க, வல்லவரேன்னு சொல்லுங்க, கிருபை உள்ளவரேன்னு சொல்லுங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரேன்னு சொல்லுங்க, கிருபா சனபதியேன்னு சொல்லுங்க, கிருபை உள்ளவரேன்னு சொல்லுங்க, பெரியவரேன்னு சொல்லுங்க. எப்படிலாம் சொல்லி துதிக்க முடியுதோ அப்படிலாம் சொல்லி துதிங்க பாப்போம். துதிங்க பாப்போம். ஷாபா ராபா லாபா மனமரா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஆமா, ஐயாங்கெல்லாம் துதிங்க, அண்ணன்கெல்லாம் துதிங்க பாப்போம். துதிங்க பாப்போம், துதிங்க பாப்போம். இதுதான் ரகசியம். நீங்க துதிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா எந்த மனுஷ தலையீடு இல்லாம, திரும்பி சொல்றேன், எந்த மனுஷ தலையீடு இல்லாம கொஞ்சம் ஹalleluya, எந்த மனுஷ தலையீடு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த சிறைச்சாலையின் கதவு உடைய போது, சிறைச்சாலையின் கதவு உடைய போது ஷகரப லபப ரபதன. துதிங்க, நல்லா சத்தம் போட்டு துதிங்க. தேங்க்யூ. மைக் சவுண்ட், கீபோர்ட் சவுண்ட் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க நல்லா துதிங்க பாப்போம். நல்லா ஃப்ரீயா துதிங்க, விடுதலையா துதிங்க. நன்றி அப்ப, இந்த ராத்திரி வந்திருக்கிற உங்களுக்கு விடுவிக்கிறார். தேங்க்யூ அப்பா. துதிங்க. ஷகரப லம நகபதன லேபரதன. ஒருவேளை அந்நிய பாஷை பேச முடிஞ்சு அந்நிய பாஷை பேசுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பிரச்சனையை குறித்து பேச போறதே இல்லை இன்னைக்கு. நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. துதிங்க. லேகர கமமர கனமதன மனஹாஷிகா. நல்ல வாய் திறந்து கமான். துதியின் சத்தத்தை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். நம்மளை பார்த்தெல்லாம் பிசாசு பயப்பட மாட்டான். நம்மெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆனா நம்ம வாயிலிருந்து வர துதி தான் பெரிய மேட்ரு. அந்த துதி எடுங்க. ஷாக்கா. நம்ம உங்க பிள்ளைங்களாங்க, நாங்க ஆண்டவரே இந்த ராத்திரி சேர்ந்து துதிக்கிறோம்ப்பா. ஷாக்கா மனஹாலா லேபனம ரதுனமனக. சூப்பர். கமான். இன்னும் நல்ல ஆர்வமா, இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டா. தேங்க்யூ அப்பா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். நீங்க துதிக்க உங்க குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற அந்த அரண்களை இப்ப ஆண்டவர் ஆட்டம் காண செய்கிறார். அது ஆட்டம் காணுது. எவ்வளவு பெரிய பாபேல் கோபுரமாக இருந்தாலும் சரி, இப்போது அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைக்க போறாரு.
இன்னைக்கு ராத்திரி சில அஸ்திபாரங்கள் அசைய போகுது. நான் ஆவியில பார்க்கிறேன். தேங்க்யூ அப்பா. சபைக்கு விரோதமாக இருக்கிற அந்த அஸ்திபாரத்தை கர்த்தர் கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுறாரு. அதை ஆண்டவர் அசைக்கிறார். துதி மகளே, துதி மகளே, துதியப்பா, துதி துதி அப்பா, துதிங்க அண்ணன், துதிங்க 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 துதிங்க. ஷாகா ராகா இல்ல, உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு துதிக்கும் பிசாசு மிதிபடுறான், மிதிபடுறான், மிதிபடுறான். அப்பா பாடின மாதிரி துதிப்போம் சாத்தானை மிதிப்போம், துதிப்போம் சாத்தானை மிதிப்போம். நீங்க வாயிலிருந்து வர ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் அவன் கன்னத்துல ஓங்கி அடிக்கிற மாதிரி, அவன் கன்னத்தை ஓங்கி அடிக்கிற மாதிரி. யாரு கண்ணை திறந்து பார்க்க, நல்ல வாய் திறந்து எஸ் 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 எஸ். இந்த ராத்திரி வான மண்டலத்துல ஒரு பெரிய மாற்றம் வருகிறது, ஒரு பெரிய மாற்றம் வருது, ஒரு பெரிய மாற்றம் வருது. ஷாக்கார இதுவரை இருந்த தடை, எவ்வளவு காலத்தை தடைய கொடுத்தான் பிசாசு, பொல்லாத ஆவி, அந்த பொல்லாத ஆவி. தேங்க்யூ அப்பா. என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும்னு சொல்லி எத்தனை வருஷம் கங்கணம் கட்டி தெரிஞ்சான். இன்னைக்கு நாங்க துதி எடுக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, துதி எடுக்கிறோம்ப்பா. துதி என்கிற பெரிய கத்திய கை எடுக்கிறோம். சொல்லுங்க, அவனை வெற்ற கத்தி இதோ என் வாயிலிருந்து வர கத்தி, கத்தி வர துதிதான். சொல்லுங்க 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 சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. ஷாகா ராகா லாபா ராபா தான மன ஹமா தான ஹரா. துதிங்க 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 துதிங்க. ஒரு வெற்றி வருது, வெற்றி வருது, வெற்றி வருது, வெற்றி வருது. ஷாட்டானா மலமா நமரா கபப ரபதனா லீதரமா நம ஷகதன மலதனம ரபதனம. Thank you thank you thank you. இப்போ உங்க நேர் எதிரே இருக்கிற அந்த வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் விரட்டி அடிக்கப்படுகிறது, விரட்டி அடிக்கப்படுகிறது, விரட்டி அடிக்கப்படுகிறது. எஸ், அது கிளியர் ஆகுது, அது கிளியர் ஆகுது, அது கிளியர் ஆகுது. கிளியர். யாரும் இங்க பார்க்க வேண்டாம், எல்லாம் நல்ல கையை தட்டி துதிங்க பாப்போம். ஷாடாரா அந்நிய பாஷை பேசி கையை தட்டி துதிச்சிட்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க. துதிக்கிறாங்க, துதிங்க துதிங்க துதிங்க. துதியின் சத்தம் எந்த அளவுக்கு எழும்புதோ, எந்த அளவுக்கு எழும்புதோ, எந்த அளவுக்கு எழும்புதோ அந்த அளவுக்கு எரிகோ கோட்டையில ஒரு விரிசல் உண்டாகுது, ஒரு வெடிப்பு உண்டாகுது, ஒரு வெடிப்பு உண்டாகுது. கமான், பலமா கரங்களை தட்டி ஷடரபதனமதனமரபா. அந்த பெரிய கோட்டை சுவர்ல ஒரு பெரிய பிளவு உண்டாகுது, ஒரு பெரிய பிளவு உண்டாகுது. எஸ் 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 எஸ். துதி துதி துதி. இப்போ 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 கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. எஸ் 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 எஸ். ஷகரதனமா. என் பிள்ளை வாழ்க்கையை பிசாசு தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது. அந்த கட்டை அறுக்கிறேன்னு சொல்லுங்க, அந்த கட்டை அறுக்கிறேன்னு சொல்லுங்க, அந்த கட்டை அறுக்கிறேன். ஓ ஹalleluya. சிம்சோனை கட்டியிருந்த கயிறு நெருப்பு பட்டு உலர்ந்தது போல இன்னைக்கு சில கயிறுகள், உங்களை கட்டி வச்ச சில கயிறுகள் கர்த்தருடைய அக்கினி பட்டு, கர்த்தருடைய அக்கினி பட்டு. இதோ சபைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி, சபைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி. கரங்களை தட்டி பெற்றுக்கோ. எஸ் எஸ் எஸ். சபைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி, சபைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி ஊடுருவி பாய்கிறது. ஷடரப லபரப தனமதனப திபபபலபதனபரபா. ஹalleluya ஹalleluya. ஒரு ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகளை இப்போ ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி விடுவீராக, ரிலீஸ் பண்ணி விடுவீராக, ரிலீஸ் பண்ணி விடுவீராக. Thank you Holy Spirit. Thank you அப்பா, thank you அப்பா. தேவ மகிமை, தேவ மகிமை. சபை மகிமையை பார்க்கட்டும், சபை மகிமையை பார்க்கட்டும். இதோ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மனிதர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். ஷடரகலபபன மதன மதன மதனமல லேபபரதன மனஹஷே லேப்ரமனா கப்ரலா கிரமனா ஹஷ்யந்தனமரா லிபரபதன மரங்கபதனமரா லுதைபிரியந்தன மௌதனமனா சங்கபரதுனபியந்தனமலந்தனமரோ லேபமரகபமனகபதன ஹரஷிகரமதனமனமலா லிதுரமதனமலபதனமர. அப்படி அந்நிய பாஷை பேசுங்க பாபா. லேபமரகபமனமதுனமனமதனமன லகமதனமரதுனிபி பிபிரி லிதுரிபி பிபிரி பிபதனமதனமரபதனமங்கனமதுனிபியோ. In Jesus name, in Jesus name. இயேசுவின் நாமத்தினால எங்க வாலிப சமுதாயத்தை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பொல்லாத அரண்கள் நிர்மலமாகட்டும் சொல்லுங்க பாப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி, கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, அப்பா எங்க வாலிப பிள்ளைங்க மேல உங்க ஆவி அமர பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க ஆவியை நல்லா கத்தி சொல்லுங்க பாப்போம். அப்பான்னு கத்துங்க பாப்போம், அப்பான்னு கத்துங்க பாப்போம். ஏசையா, ஏசையா. நல்லா கத்து 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 மகளே கத்து. ஏசையா
வேற கதி இல்லப்பா, வேற வழி இல்லப்பா. எங்க வாலிய பிள்ளைங்க அந்த பொல்லாத பாம்பு கிட்ட இருந்து, அந்த பொல்லாத ஆவி கிட்ட இருந்து நாங்க பிடுங்கி எடுக்கிறோம். நாங்க பிள்ளைங்களை எடுக்கிறோம் வெளியே. ஏசையா, 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 ஏசையா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே அப்படியே சொல்லுங்க பாபு. வாழ்பவரே, துணையாளரே, என் மனவாளரே, துணையாளரே, என் மனவாளரே. துதிகளிலே, துதிகளிலே வாழ்பவரே. பாடுங்க, நீங்க பாடுங்க. துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மனவாளரே, துணையாளரே, என் மனவாளரே. கையை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம். Thank you அப்பா. Jesus பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே. பாடுங்கப்பா, பாடுங்கம்மா, பாடுங்க, பாடுங்க. ஆமாப்பா. ஜீசஸ் இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பாவம். பிரசன்னம் ஏசையா. நல்ல ஆர்வத்தோட பிரசன்னம் இயேசுவே. பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே. அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. ஆர்வமுடன், ஆர்வமுடன், ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன். இப்ப பிரசன்னம் சொல்லும் போது கையை உயர்த்தி பிரசன்னம். தேங்க்யூ அப்பா. ஏசையா சகரகலதனமரா இயேசுவே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பிரசன்னம் முழுபலத்தோட. ஆஹா, அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க, அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க. ஆஹா, ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. Wonderful, wonderful, Jesus. மகிமை, சபை மகிமையை பார்க்கட்டும்பா. சபை மகிமையை பார்க்கட்டும் டாடி. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் எல்லாம் சொல்லுங்க. மகிமை, 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 மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை, மாட்சிமை மாறா நேசருக்கே. நீங்க சொல்லுங்க சத்தமா. மகிமை, 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 மகிமை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஓ மகிமை சகமமலந்தனமரா நேசருக்கே.
மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் உங்க சித்தம் சித்தம் ஏக்கமையா ஏக்கமையா மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் உங்க சித்தம் சித்தம். தேங்க்யூ அப்பா. இதயத்தின் கடைசியா 2 கையை வைத்து ஏசையான்னு கத்தி சொல்லுங்க பாபு. ஏசையா உம்மைத்தானே உங்களை தவிர வேற ஒண்ணு இல்ல. மனசுல வச்சு சொல்லுங்க, உங்களை தவிர ஒண்ணு இல்லப்பா, உங்களை தவிர ஒண்ணு இல்ல டாடி. உயர்த்தி சொல்லுங்க ஏசையா ஏசையா. முன்னே நிறுத்துகிறோம் ஏசையா. என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா ஜீசஸ் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிறுத்தியுள்ளே. நல்ல ஜோர கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஏசையா சொல்லுங்க பாபு. ஏசையா தலைக்கு மேல கரங்களை தட்டி ஏசையா ஏசையான்னு கத்தி சொல்லுங்க. ஏசையா காப்பாற்றுகிறவரே, ரட்சிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே ஏசையா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க இயேசு மட்டும்தான் நல்லவர். இயேசு மட்டும்தான் நல்லவர். ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க இயேசு மட்டும்தான் நல்லவர். இயேசு மட்டும்தான் நல்லவர். கொஞ்சம் ஷார்ப் வச்சு கொஞ்சம் ஷார்ப். ஆமா 4 பேர் ஃப்ரண்ட்ல பேக்ல ஃப்ரண்ட்ல லெஃப்ட்ல ரைட்ல நல்லா கை பிடிச்சு சொல்லுங்க இயேசு மட்டும் நல்லவர். இயேசு மட்டும் நல்லவர். பின்னாடி எல்லாம் கை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு மட்டும்தான் வண்டர்ஃபுல் 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 வண்டர்ஃபுல். நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்கம்மா, நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கம்மா. இயேசு மட்டும்தான் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஓகே, உலகத்துல இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பெரியவர்? ஆமென். இனி எல்லாமே லேசா முடிய போகுது. ஆமென் சொல்லுங்க பாபு. லேஸ்ல முடியல பாஸ்டர், இனி லேசா முடிய போகுது. கை தட்டி ஆமென் சொல்லுங்க பாபு. எப்படி இந்த விஷயம் மட்டும் லேஸ்ல முடிய மாட்டுது? ஆமென் சொல்லுங்க பாபு. நம்முடைய கண்ணுக்கு பெருசா தெரியுது. ஆமென். எப்படி நம்முடைய கண்ணுக்கு பெருசா தெரியுது. இந்த பிரச்சனையை இங்க வச்சு பார்த்தா கண்டிப்பா பெருசா தான் தெரியும். ஆமா தானே? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா நம்மளை விட ரொம்ப சின்னது. விஷயம் என்னன்னா, நம்மளை விட நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை ரொம்ப சின்னது. ஆமென். அங்க ஒருத்தர் பெருசா உட்கார்ந்துருக்கிறாரு, அவரு கண்ணுக்கு தெரியல, பெரியவர். அவருக்கு பேர் என்னவா சொல்லுங்க? அவருக்கு பேர் என்னது? யார் ஒரு பெரியவர்? ஜோஷ்வா இல்ல, ஜீசஸ். ஆமென். அங்க ஒருத்தர் ரொம்ப பெருசா உட்கார்ந்து நமக்காக ஏங்கிட்டு இருக்கிறாரு. எப்படா என் பிள்ளை என்கிட்ட தொப்புன்னு விழுன்னு சொல்லி தினம் என்னையே பாக்குறாரு. இங்க பாரியா, என்ன பாருங்கயா. எப்படி என்னையே தினம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடையோ என் பிள்ளை என்கிட்ட வந்தா பண்ணுவான். ஆனா என் கண்ணுக்கு அவரை தெரியவே இல்லை. ஏன் தெரியல? ஏன் தெரியல? மறைச்சிட்டு இருக்குது, பிரச்சனை மறைச்சிட்டு இருக்குது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை என்ன பண்ணுது இப்போ? இப்படி மறைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பெரியவரை பார்க்கவே முடியல. எனக்கு என்ன பெருசா தெரியுதுன்னா, இந்த பிரச்சனை தான் பெருசா தெரியுது. ஆமென். பெரியவர் தெரியல. எல்லாம் சொல்லுங்க, பெரியவர் தெரியல, பெருசா பிரச்சனை தான் தெரியுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் ரொம்ப சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. எப்படா என் பிள்ளை வருவான்? ஐயோ என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது. என்னால படைக்கப்பட்ட என் சாமி, என் வைரம், என் தங்கம், நமக்கெல்லாம் அவ்வளவு பேர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்படி ஆண்டவருக்கு நம்ம தான் செல்ல குட்டி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதான் பாடுவோம்ல, என் பாவம் போக்க பிறந்து வந்த
ஆட்டுக்குட்டியே எப்படி என் பாவம் போக்க ஒரு சான்ஸா பாடுமா என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே சொல்லுங்க சில பேர் முறைக்கிற மாதிரியே தெரியுது எப்படி சொல்லுங்க என் மனசெல்லாம் நான் சொல்றது சொல்லுங்க என் மனசெல்லாம் ஆண்டவரே இன்னும் 3 பேரை சொல்லல பாத்துங்க என் மனசெல்லாம் சொல்லுங்க நிறைஞ்சிருக்கோம் செல்ல குட்டியே என் மனசெல்லாம் சத்தமா சொல்லும் என் மனசெல்லாம் சொல்லுங்க என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் செல்ல குட்டியே கையை தட்டுங்க பாப்போம் செல்ல குட்டியே ஆமென் சொல்லுங்க பாப்போம் நிறைய பேருக்கு ஆண்டு பெரியவர் தெரியவே இல்லை ஆமென் சொல்லுங்க பாப்போம் இப்ப எப்ப பெரியவர் தெரியவார்னா இந்த பிரச்சனையை இங்க வைக்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனையை இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும் இப்போ அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படியே எப்படி இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது இல்ல வாடகை வீட்டுல யாரா இருக்கிறீங்களா அந்த வீட்டை சில அம்மாக்கெல்லாம் அந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது அவர் ஆணியை கூட விடாது எப்படி ஒரு குண்டு ஊசியை விடாது ஒரு சோப்பு டப்பா விடாது ஆமென் சொல்லுங்க பாப்போம் ஏன் அந்த மாட்டுவாங்களே அந்த ஃபேன் மாட்டுவாங்களே கம்பி அந்த கம்பியை கூட விடாது இல்லைன்னா ஆமென் சொல்லுங்க அப்படி இருக்க யாரா இருக்கீங்களா அல்லேலூயா எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா அந்த மாதிரி இந்த பிரச்சனையை இங்க வச்சு பார்க்காம இத கொஞ்சம் கொஞ்சமா இங்க பாருங்க இங்க வச்ச மூட எனக்கு எதுவுமே தெரியல பெரியவரும் தெரியல இந்த பெருசா இருக்க உலகமும் தெரியல ஆமென் சொல்லுங்க பாப்போம் அப்போ இங்க இருக்கிற பிரச்சனையை அப்படி ஆண்டவரே இனி இது ஏன் பிரச்சனை இல்ல இது உங்க பிரச்சனை இது உங்க பிரச்சனை உங்ககிட்ட கொடுக்கறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட அப்படியே தள்ளிட்டே இருக்கிறோமோ இப்ப இது கிட்ட அங்க போக 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 எனக்கு பெரியவரும் தெரியுறாரு இதுவும் சின்னதா தெரியுது கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சொல்றது புரியுது இங்க வச்சு பார்த்தா எதுவுமே தெரியல பிரச்சனையும் பெருசா தெரியுது பெரியவரும் சொல்லுங்களேன் பிரச்சனை பெருசா தெரியுது பெரியவரே சுத்தமா அவ்வளவு பெரிய உருவம் எனக்கு தெரியலையா எப்படி பாருங்க அவ்வளவு பெரிய உருவம் உட்கார்ந்துருக்குது போல எனக்கு சுத்தமா கண்ணுக்கே தெரியல என்ன கொடுமை சார் இது ஆமென் சொல்லுங்க பாவம் நிறைய டைம்ல இப்படிதான் எப்ப பாரு உட்கார்ந்து அழுறது அதை பண்ணிட்டான் பாஸ்டர் இதை பண்ணிட்டான் பாஸ்டர் அவன் குத்திட்டான் பாஸ்டர் இவன் உடைச்சிட்டான் பாஸ்டர் ஆமென் சொல்லுங்க பாவம் அப்படி என்ன இருக்கிறீங்களா எப்ப பாரு வந்து கம்ப்ளைண்ட் சின்ன பிள்ளை மாதிரி மிஸ் ரப்பர் காணு மிஸ் என் நோட்டை திருடிட்டா மிஸ் அங்க மாதிரி எப்ப பாரு தேவ சமூகத்துல வந்தாலே துதிக்கிறது இல்ல தூசிக்கிறது ஆமென் சொல்லுங்க பாபு அல்லேலூயா இனி நீங்க அதை செய்ய போறதே இல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு அல்லேலூயா இங்க வச்சு பார்க்காம அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அது போக போக எனக்கு சின்னதாவும் தெரியுது இப்பதான் பெரியவருடைய முகம் அப்படியே தெரியுது பாருங்க ஆமென் சொல்லுங்க பாபு அல்லேலூயா அப்படி வச்சுங்க ஆமென் இப்போ என் பிரச்சனை எனக்கு சின்னதா தெரியுது என் பிரச்சனையும் அங்க போயிடுச்சு இப்ப பெரியவர் மூஞ்சி ரொம்ப அழகா தலை தங்கமய மாணவர் தலை சுருள் ஆனவர் வெண்மையும் சிகப்புமானவர் விண்ணுலகின் ராஜனவர் எவ்வளவு அருமையான பாட்டு தலை தங்கமயமானவர் தலை முடி சுருளானவர் வெண்மையும் விண்ணுலகின் ராஜனிவர் என் இயேசுவை காண என் உள்ளம் எவ்வளவு அழகு அப்பா அழகு அந்த அழகுக்கு வார்த்தையே இல்ல அவ்வளவு அழகு கோடி அழகு ஆமென் சொல்லுங்க பாவம் என்னையா பொண்ணுங்க அழகு பாருங்கயா ஏசப்பா எவ்வளவு அழகா இருக்கிறாரு தலை தங்கமய நீங்க பாருங்க தலை முடி சுருள் உங்க சத்தம் தலை தங்கமய தலை முடி சுருள் அப்பா வெண்மையும் சிகப்புமான் விண்ணுலகின் ராஜனிவர் வெண்மையும் விண்ணுலகின் ராஜனிவர்
ஆமீன் சொல்லுங்க பாபு. இப்பதான் அந்த பிரச்சனையை அப்படியே அவர்கிட்ட ஷிஃப்ட் பண்ணும் போதுதான் இப்ப நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். ஆமீன் சொல்லுங்க பாபு. இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, சுத்தி சுத்தி தேடினா கூட இந்த பிரச்சனை காணோம். ஏன்னா இப்ப பிரச்சனை இப்ப அவர்கிட்ட இருக்கு. கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு. ஆமென். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பெரிய காரியம் எப்படி என்னவா எல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்லுங்க, நான் டீல் பண்ற வரைக்கும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் டீல் பண்ற வரைக்கும், இங்க வச்சு பார்க்கிற வரைக்கும் அதற்கு பெயர் பெரிய காரியம். ஆனா எப்ப அவர்கிட்ட தள்ளி விட்டனோ இப்ப பெரியவரின் காரியம், அதுக்கு தான் லேசான காரியம் பேரு. கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாவம். ஆமீன். லேசான காரியம் எதுவும் லேசா. பாருங்க பாருங்க, எங்க சேர்ந்து பாருங்க. பெலனுள்ளவன் பெல, கீபோர்டு வால்யூம். பெலனற்ற சொல்லுங்க, பெலனுள்ளவன் பெலன். ஆமா, யாராயிருந்தாலும் சொல்லுங்க, லேசான காரியம் என் இயேசுவுக்கு. இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் பேசுறாரு இன்னைக்கு? பேசுறாரா? பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, பேசுறாரு. சொல்லுங்க, பேசுறாரு. ஆமீன். இங்க வச்சு பார்க்க வேண்டாம், அவர்கிட்ட தள்ளி விட்டுருங்களேன். ஆண்டவரே, இனிமே இந்த பிரச்சனைக்கு நான் ஓனர் இல்ல. எப்படியா? எப்படி? இனிமே இந்த பிரச்சனைக்கு யார் ஓனரு? எல்லாம் கட்டி கையை வைத்து சொல்லுங்க, நான் ஓனர் இல்ல. சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நான் ஓனர் இல்ல. என் பிள்ளைக்கு நான் அப்பா இல்ல. லைட்டா பயமா இருக்குல்ல? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நான் அம்மா இல்ல. ஆனா தைரியமா சொல்லுமா. பாருங்க, ஜெயராஜ் சொன்னா அது அர்த்தம் இருக்கும். சொல்லுங்க பாப்போம். ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நான் அப்பா இல்ல. என் பிள்ளைக்கு நான் அம்மா இல்ல. அப்ப யார் அப்பா, யார் அம்மா? அவர்தான். கை தட்டி தலை தங்கமய மாணவர் தலை முடி சுரு சுரு. பாடுங்க பாடுங்க பாடுங்க. தலை தங்கமய சக்கர பவலவரா ஆனவர் வெண்மையும் சிகப்புமானவர் விண்ணுலகின் ராஜனிவர். விண்மையும் சிகரதரவலா ராஜனி. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி ஆஹா, ஒரு பிரசன்ஸ், presence of God, presence of God. சபை முழுசான presence. ஆமா ஆமா ஆமா. ராதா ராகவமனா பிரசன்னத்தை நான் உணர்றேன். இந்த பலிபீடத்துல தேவ பிரசன்னம். நல்ல விடுதலத்தோட எஸ் எஸ் எஸ். இந்த ஏரியா பிசாசுக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை, இன்னைக்கு ஒரு வேட்டை, இன்னைக்கு ஒரு வேட்டை. அவன் எல்லாம் கோட்டைய வேட்டையாடுற வேட்டை, அவன் கோட்டைய தகர்த்தறிய வேட்டை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த துதி ஆராதனையில ஒரு பெரிய வேட்டை நடக்குது, வேட்டை நடக்குது. ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. என் ஆவியில உணர்த்தப்படுகிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த ஏரியா பிசாசுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வேட்டை. தேங்க்யூ அப்பா. வேட்டையாட போறோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி நல்லா வாயில திறந்து இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பிசாசு அப்பா பாடுறாங்கல்ல, தேசத்து எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றனர். எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல அந்நிய பாஷை பேசி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பிசாசு, எல்லா கோட்டைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை கீழே விழட்டும். இயேசுவின் நாமத்தை கீழே விழட்டும். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லா ஏரியா பிசாசு சொல்லுங்க, ஏரியா பிசாசு
எங்க ஏரியா விட்டு, எங்க ஏரியா விட்டு, எங்க சூரான கிராமத்தை விட்டு, எங்க உதயனூரை விட்டு, இந்த பகுதியை விட்டு எல்லாம் சொல்லுங்க போ. கையை தட்டி சொல்லுங்க போ. சொல்லுங்க போ போ. கையை தட்டி சத்தமா ஒரு ஆமென். ஹalleluya. இந்த மாதிரி துதி தினமும் எழும்ப 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 ஏரியா பிசாசு நடுங்குவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடுங்குவான், அப்படியே கால் நடுங்கும் அப்படியே. ஹalleluya. ஆமென். நம்ம அப்படியே நிப்போம் பாருங்க. அந்த வேதம் சொல்லுது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்க நாங்களோ நாங்களோ சொல்லுங்க நாங்களோ நாங்களோ எழுந்து எழுந்து நிமிர்ந்து நிமிர்ந்து கையை தட்டி சொல்லுங்க நிக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன். எல்லாம் முறிந்து விழுது. ஒரு முறிவு, ஒரு எலும்பு முறிவு உண்டாகிறது. யாருக்கு? நமக்கு இல்ல, பிசாசுக்கு. கையை தட்டி ஒரு ஆமென். ஹalleluya. ஆமென். ஒரு எலும்பு முறிவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒரு எலும்பு முறிவு. எலும்பு முறிவு. சொல்லுங்க ஒரு எலும்பு முறிவு. எலும்பு முறிவு. ஒரு எலும்பு முறிவு. சாத்தானுக்கு அவன் இனிமே எழும்ப கூடாதவளுக்கு ஒரு எலும்பு முறிவு. கையை தட்டி சத்தமா ஒரு ஆமென். ஒரு எலும்பு முறிவு உண்டாகுது. முறிவு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, என் கிட்ட வச்சு பார்க்கிற வரைக்கும் அது ஏன் பிரச்சனை. எப்போது தேவ சமூகத்துக்கு போதோ அப்போ அதுக்கு பெயர் ஆண்டவர் சொல்றாரு லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க லேசான காரியம். இப்படி கையை வைத்து சொல்லுங்க லேசான காரியம். லேசான காரியம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க இனிமே லேசான காரியமா முடிய போகுது. இனிமே ஐயோ எவ்வளோ பெருசு பெருசு சொல்லக்கூடாது இனிமே. ஆமென். நாளைக்கு தலை போற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு பெயர் என்ன? ஆண்டவரே சொன்னங்களுக்காக நன்றி. அதுக்கு பெயர் என்ன? லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க பாவம். ஆசா ராஜா அப்படிதான் ஜெபிச்சாரு. ஆண்டவரே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசா ராஜாக்கு விரோதமா எத்தியோப்பியா வரான். ஆமென். இந்த படையை விட அந்த படை ரொம்ப அதிகமா இருக்கு. இவர்கிட்ட ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க, ஆனா அங்க ஆட்கள் அதிகமா வராங்க. ஆனா ஆசா ராஜா ஜெபிக்கிறாரு பாருங்க. ஆண்டவரே யாரை வின் பண்ண வைக்க உங்களால முடியும். நீங்க என்னதான் வின் பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களையும் வின் பண்ண வைங்க, என்னையும் வின் பண்ண வைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் தான் உங்க பிள்ளை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர் பிள்ளைக்கு இறங்காம யாருக்கே இறங்க போறாரு. இன்னைக்கு உங்களுக்கு இறங்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கையை வைத்து 3 முறை சொல்லுங்க லேசான காரியம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க லேசான காரியம். சொல்லுங்க லேசான காரியம். சொல்லுங்க லேசான காரியம். ஹalleluya சொல்லி கையை தட்டுங்க பாப்போம். ஜீசஸ் தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே. ஓகே, கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாமா? அப்படி எழுந்து நேரம் இருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல சந்தோஷமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ காட். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். ஓகே, ரெடியா? ஒரே ஒரு ஸ்டான்ஸ் பாடுவோமா? ஆமென் சொல்லுங்க. அவர் தான் செல்ல குட்டி. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எப்படி ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் எங்களை பூஸ்ட் பண்ணுது. ஆமென். எதிரில் உள்ளவங்க நீங்க அப்படி மட்டும் முறைச்சிங்கன்னு வச்சுங்களேன், இங்க அவ்வளோதான். ஆனால் நீங்க சிரிக்கிறீங்க பாருங்க, அந்த சிரிப்பு தான் நிற்க வைக்குது. ஆமென் சொல்லுங்க பாவம். கையை வைத்து ஆமென் சேர்ந்து பாடுவோமா? தங்க கட்டியே யூத சிங்க குட்டியே என் பாவம் போக்க பிறந்து வந்த அட்டு குட்டியே. பாடுங்க. தங்க கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. தங்க கட்டிய யூத சிங்க குட்டி. நல்லா கை தட்டு. தங்க கட்டிய யூத சிங்க குட்டியே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை. ஒரு பிஜிஎம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே. நல்லா கை தட்டு. இப்படி 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 பாருங்க பாப்போம். நல்லா கை தட்டு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணு. அவ்வளவுதான். 1 2 3 4. தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே. தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும்
எனக்கு உசுர கொடுத்த உமதானே நான் ஓயாம பாடுவேனே நான் ஓயாம பாடுவேன் 1 2 3 4 தங்க கட்டியே இப்படி இப்படி கொட்டியே என் பாவம் போக்க பிறந்து வந்த ஆட்டுக்குட்டியே தங்க கட்டியே யோதசிக்க கொட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ள கட்டியே மண்ணில் வந்த மாணிக்கமே கண்ட கண்கள் பூரிக்குமே பாடுங்க மண்ணில் வந்த மாணிக்கமே உமை கண்ட கண்கள் பூரிக்குமே தேடி வந்த கோடி இன்பமே எங்களை தேடி வந்த கோடி இன்பமே உமை பாட பாட உள்ளம் பொங்குமே உமை பாட பாட உள்ள பொங்கு 1 2 3 4 தலைக்கு மேல யோதசிக்க கொட்டியே தலைக்கு மேல தலைக்கு மேல போக பறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே தங்க கட்டியே யோதசிக்க கொட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே 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 நல்லா சிரிச்சு முகமா பாடணும் ஆமீன் சொல்லுங்க பாப்போம் கையா வைத்து சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க பாப்போம் நீங்க பாட 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 இன்னைக்கு பிசாசுக்கு ஒரு பாட கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம் எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பாட பாடுவோமா சொல்லுங்க ஹalleluya நல்லா இப்படி அசைங்க பாப்போம் இப்படி பண்ணுங்க பாப்போம் இப்படி பண்ணுங்க பாப்போம் நல்லா இப்படி பண்ணுங்க பாப்போம் ஆண்டவரே யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க காலு பண்ணுங்க 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 இப்படி பண்ணுங்க அம்மா பண்ணுமா பண்ணுமா அப்படி பண்ணுமா ஹalleluya கால் வலிலாம் நீங்க போது பாரு நீங்க ஹalleluya நடக்கவே முடியலப்பா மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது எல்லாம் வலிய கத்தர் மாத்துறாரு ஆமென் சொல்லு பாப்போம் இன்னொன்னு சொல்லட்டுமா நீங்க இங்கிருந்து ஆராதிக்கும் போது சபைக்குள்ள இருந்து ஆராதிக்கும் போது வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்குது ஆமேனா அல்லேலூயாவா நீ இங்கிருந்து ஆரம்பிக்கிறது உங்க கழனியில கர்த்தருடைய வல்லமை இறங்குது ஆமேனா அப்ப சேர்ந்து பாடுவோமா 1 2 3 4 தங்க கட்டிய யூத சிங் என் பாவம் போக்க இப்படி இப்படி தங்க கட்டிய அழகு அழகு என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டிய என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை சொல்லுங்க என் மனசெல்லாம் சந்தோஷமா என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் மூணாவது சென்ஸ் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை பாடலாமா நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே பசும் பால் போல வெள்ளை உள்ளமே பாடுங்க நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே பசும் பால் போல வெள்ளை உள்ளமே வாழ வைக்கும் நல்ல தெய்வமே எங்களை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே உம்மை வாழ்த்தும் போது இன்னல் நீங்குமே உம்மை வாழ்த்தும் போது இப்ப தலைக்கு மேல 1 2 கட்டியே யோதசிக்க கொட்டியே மேல 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 கை மேல தங்க கட்டியே யோதசிக்க கொட்டியே சந்தோஷமா மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் வெள்ளை கட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோ வெள்ள கட்டி இப்படி சொல்லுங்க பாபா உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலோ சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் உயர்வானாலும் சொல்லுங்க உயர்வானாலும் தாழ்வானாலோ சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் உயர்வானாலும் சொல்லுங்க இப்படி பண்ணுங்க உயர்வானாலோ பண்ணுங்க பண்ணுங்க தாழ்வானாலோ திரும்ப திரும்ப உயர்வானாலும் கீழே கீழே மேல உயர்வானாலும் தாழ்வானாலோ இப்ப கை வைத்து சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் சொல்லுங்க
சர்வ வல்லவர், சாவை வென்றவர், என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ ஓ ஓ, இது உண்மை தானே. சொல்லுங்க, ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ ஓ ஓ, இது உண்மை தானே. சர்வ வல்லவன் என்னோடு இருக்கிறார். சர்வ இங்க சொல்ல சொல்ல strength. என்னோடு சொல்ல சொல்ல வல்லவன், இருக்கிறார். சர்வ வல்ல தேவன். சொல்லுங்க, சர்வ வல்ல தேவன், என்னோடு கையை உயர்த்தி, இருக்கிறார். சர்வ வல்ல தேவன், என்னோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன். என்னோடு சொல்லுங்க, இருக்கிறார். சர்வ வல்ல தேவன். என்னோடு இருக்கிறார். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும். சொல்லுங்க, பேய் ஓடுது. பேய்கள் ஆமென். ஓடுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் கை நீட்டினார். நோய்கள் மறையுதையா. நோய் மறையுது. நோய்கள் மறையுதையா. 1 2 3 4 கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுங்க, உங்களால உம்மால கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கையை தட்டி, கூடுமே, எல்லாம் கொடுமே. உம்மாலே. தட உடையுது, தட உடையுது, தட உடையுது, தட உடையுது, தட உடையுது. எஸ் எஸ், உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. பாருங்க 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 பாருங்க, கடல் நல்லா உம்மை பாருங்க. கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி, பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி Jesus, சென்றதையா. 1 2 3 4 கூடுமே. ஆமென் ஆமென். கொடுமே. நக்கரபல மாலையெல்லாம் லேமனஹல ஜீவரதனமர கூடாதது தீபமரதனமர சங்கமலனமதிய ஒன்றுமே. நல்ல சந்தோஷமா கூடுமே. கொடுமே. 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 Thank you அப்பா. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஜீசஸ், தட உடையட்டும், தட உடையட்டும். கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆமென். கடல் மீது நடந்தீரையா. Jesus. கடல் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவன், சர்வ வல்லவன், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர். தலைக்கு மேல கைதடி கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கொடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லப்பா. ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, கூடுமே. கொடுமே. Jesus, உம்மாலே எல்லாம் Jesus, கொடும். Jesus, கூடாதது Jesus. ஒன்றுமில்ல. Thank you, அப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. தலைக்கு மேல கைத்தடி சொல்லுங்க, கூடுமே. சொல்லுங்க, ஜீசஸ். கையை வைத்து சொல்லுங்க, ஜீசஸ். ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. செங்கடல்கள் ரெண்டா பிளக்குது. கை தட்டி ஒரு ஆமென். யோர்தான் பின்னோக்கி செல்லுது. ஆமென். எல்லா பார்வோனின் சேனைகள் உள்ளே கடல்ல மூழ்குது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேதனையை பார்க்கிறாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தர் வேதனையை பார்த்தாராம். என்னத்தை பார்த்தாராம்? சொல்லுங்க, பார்க்கிறாரு. கையாச்சத்து சொல்லுங்க, பார்க்கிறாரு. சொல்லுங்க, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறாரு. என்னவா என்ன செய்யறாரு? முதல்ல என்ன பண்றாரு? பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறாரு. என்னத்தை பார்க்கிறாரு? உபத்திரவத்தை பார்க்கிறாரு. சொல்லுங்க பாப்போம், என்னவா? சத்தமா சொல்லுங்க, உபத்திரவத்தை பார்க்கிறாரு. கூக்குரலை கேட்கிறாரு, வேதனைகளை அறிந்திருக்கிறாரு.
சொல்லுங்க பாப்போம், மனப்பாடம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னவா? உபத்திரவத்தை சொல்லுங்க. உபத்திரவத்தை, கூக்குரல, வேதனைகளை. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண நீங்களே சொல்லணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். உபத்திரவத்தை, கூக்குரல, கேக்குறாரு, வேதனைகளை அறிகிறாரு. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? யாரா கூட சொல்ல வைக்க போறீங்க, மைக்ல சொல்ல போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எதை பாக்குறாரு? சொல்லுங்க. உபத்திரவத்தை பாக்குறாரு. ரெண்டாவது கூக்குரல் சத்தத்தை கேட்கிறாரு. மூணாவது வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கவே பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது கூக்குரல் சத்தத்தை, அதான் அப்பா பாடுறாங்க, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி. சொல்லுங்க. கூக்குரல் கேட்பவரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லா கவனிங்க. இந்த கூக்குரல் சொன்னா எனக்கு இப்படி ஞாபகம் வருது. இந்த கூக்குரல், அழுகுரல் வேற, கூக்குரல் வேற. அழுகுரல் சொன்னா அந்த அழுகையில வார்த்தை வந்துடும், அதுதான் அழுகுரல். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி? சில பேர் அழும்போது சொல்லி சொல்லி அழுவாங்க பாத்தீங்களா? இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இதை தாங்க முடியாம அந்த வார்த்தையை சொல்லி 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 அழுவாங்க பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இதை பண்ணிட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க, இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்து, நான் இப்படிலாம் போனேன் இப்படிலாம் செஞ்சேன், என்னால தாங்க முடியல ஓன்னு சொல்லி அழும்போதே அந்த வார்த்தை வெளியே வந்துட்டா அதற்கு பெயர் என்ன? அழுகுரல். எல்லாம் சொல்லுங்க. அழுகுரல். எல்லாம் அழுகுரல் சொல்லுங்க பாப்போம். இந்த கூக்குரல் சொன்னா சத்தம் மட்டும் வரும்னா வார்த்தை வராது. ஆமென் சொல்லுங்களேன். சிலர் இறக்கும் போதெல்லாம் அவங்க இந்த காலையில இருந்து அழுது 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 இந்த கடைசியா பாத்தீங்கன்னா எடுக்கும் போது, அந்த பாடி எடுக்கும் போது அந்த வார்த்தை வராம ஓன்னு சொல்லி ஒரு அழுது அப்படியே தொப்புன்னு விழுந்துருவாங்க பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்க பாவம். வார்த்தை வராது. இப்ப பலனும் இருக்காது இல்ல, வார்த்தையும் வராது, அழுவதற்கு பலனும் இருக்காது. அந்த மாதிரி டைம்ல அப்பதான் ஒரு கிக் ஆகி, ஐயோ இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஓன்னு அழுது அப்படியே கீழே அப்படியே விழுவாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாவம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க பாத்தீங்களா? சமீபத்துல கும்மிடிப்பூண்டியில பாத்தீங்கன்னா, சென்னையில கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயசு பாப்பாவை கொண்டு போய் கெடுத்துருக்காங்க, கெடுத்து சாகடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு மாசம் இருக்குமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி 3 வயசு பிள்ளை, 3 வயசு குழந்தைன்னா சொல்லுங்களேன். எனக்கும் 2.5 வயசுல மகன் இருக்கிறான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி அப்படி வரும். சின்ன பிள்ளை, அவனுக்கு அப்பா தான் தெரியும் அம்மா தான் தெரியும், வேற யாரும் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒண்ணு அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட உள்ளவங்க, அவ்வளவுதான். சித்தப்பா சித்தி, இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான், வேற யாரும் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த பொம்பளை பிள்ளை அம்மா இருந்தா அதுக்கு என்னது சந்தோஷம், அப்பா இருந்தா ஒரு பெரிய சந்தோஷம், தாத்தா இருந்தா அதை விட சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பாவம். ஆமா, அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து பிள்ளைங்களை பார்த்தா ஆசையா. எப்படி? நான் பெத்த பிள்ளைங்களை பார்த்தா ஆசை, பேர பிள்ளைங்களை பார்த்தா பேராசை. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி? பிள்ளைங்களை பார்த்தா இப்ப ஜெகனையும் ஜோசவும் பார்த்தா அப்பாவுக்கு ஆசை, குட்டு வாண்டு கொண்டு இருக்கு பாருங்க வீட்டுல, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஆமென். அது பண்ற அட்ராசிட்டி. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஜொஹானா வாழ்க. அவ்வளவு போறாம உங்க புள்ள மேல சொல்லமா, எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. ஜொஹானா வாழ்க. சொல்லுங்க. ஜொஹானா ஜொஹானா. நீ எல்லாருக்கும் மன்னா. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாவம். காலையில பார்த்தோம் மன்னா. ஆமென். ஜொஹானா சொல்லுங்க. ஜொஹானா. அது என்னன்னு கேட்கும். நீங்க என்ன சொல்லுங்க? இப்ப பேசாது, பின்னாடி வந்து பேசும். நீங்க ஜொஹானான்னு கத்தும்போது என்னன்னு கேட்கும். நீங்க என்ன சொல்லுங்க? அங்க பாரு மன்னா. கொமட்டிக்காய் இல்ல, வெள்ளரிக்காய் இல்ல, மன்னா. கை தட்டி ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்கன்னா ஆசை, பேர பிள்ளைங்கன்னா எப்படி பேராசை. ஆமென். அப்பாவும் அம்மாவும் ஜெகன் இல்லாம கூட இருந்துருவாங்க, ஜோஷ்வா இல்லாம இருந்துருவாங்க. ஆனா ஒரு நாள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டா, ஊருக்கு போயிட்டா அவ்வளவுதான். இல்ல என்னப்பா அம்மா வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறாங்களா? அனுப்பாதீங்க. ஆமென். அல்லேலூயா.
ஆமா, பால் மறக்கிற வரைக்கும் தான் உங்க பிள்ளை. அது பால் மறந்தா யாரு பிள்ளை? இப்போ வயசப்பா பிள்ளை. கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அம்மா பிள்ளை. ஆமாப்பா, பால் மறக்கிற வரைக்கும் தான். எப்ப ஃபீடிங்க நிப்பாட்டுறீங்களோ ஜொகானா மன்னா கை தட்டி ஒரு ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த சின்ன பிள்ளை, இந்த பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, அது உலகமே அப்பா தான். இப்போதைக்கு அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹீரோ யாரு இப்போ? அப்பா. ஒரே ஒரு ஹீரோயின் யாரு இப்போ? அம்மா தான். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அந்த சின்ன பிள்ளைய, அதோடைய வட்டமே ரொம்ப கம்மி, அதோடைய உலகமே ரொம்ப சின்னது. அந்த பிள்ளைய கொண்டு போய் 4 அரக்கனுங்க, பார்க்க இவ்வளவு முரட்டுத்தனமா இருக்கிற அரக்கனுங்க, அந்த பிள்ளைய பிடிக்கும் போதே அந்த பிள்ளைக்கு திகில் வந்துடும் இல்ல? ஆமீன் சொல்லுங்களேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த பிள்ளைய அப்படியே கொண்டு போய் ஒரு காட்டுல வச்சு அந்த பிள்ளைய வன்கொடுமை செய்யும் போது, இப்போ அப்பா இல்ல, அம்மா இல்ல, சித்தப்பா இல்ல, சித்தி இல்ல, தாத்தா இல்ல, பாட்டி இல்ல, ஐயோ பழக்கப்படாத எவனோ ஒருத்தன் என்ன ஹராஸ் பண்றான்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைக்கு இப்ப வார்த்தை வராது. ஆமீன் சொல்லுங்களேன். வார்த்தை வராம ஐயோ அந்த திகில், மனசு ஃபுல்லா ஒரு இருட்டு திகில், அதுலயே ஹார்ட் நின்ற மாதிரி, அப்படியே அதுலயே ஒரு பயத்திலேயே அந்த ஹார்ட் நிக்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அப்பான்னு சொல்லி அழாது, அம்மான்னு சொல்லி ஓடு ஒரு கத்தும் பாத்தீங்களா? அதற்கு பெயர் தான் கூக்குரல் சத்தம். ஆமென். அழுகுரல்ங்கிறது வீட்டுல, அதே பிள்ளை வீட்டுல இருந்துச்சுன்னா அப்பா எனக்கு சோறு வேணும், அம்மா எனக்கு பால் வேணும்னு சொல்லி கத்தி அழுதா அதுக்கு அழுகுரல். ஆனா இப்போ 4 அரக்கங்கள் மத்தியில சின்ன வாண்டு, இந்த குட்டி பிள்ளை அப்படியே கற்பனை பண்ணதே கண்ணில் தண்ணி ஊத்தும். ஆமீன் சொல்லுங்களேன். இதெல்லாம் மன்னிக்க முடியாத பாவங்க இல்லையா? சொல்லுங்களேன். மனசாட்சி இல்லாதவன் செய்யற விஷயம் நம்ம தேசத்துல இப்படிதாங்க இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகின்ற மாதிரி இந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைய பார்த்தா எப்படியா தோணும்? எப்படி எவ்வளவு கொடுமைக்காரன் இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை, அந்த மொட்டு, அந்த இப்பதான் அந்த வர்ற மொட்டு, அந்த மொட்டை பார்க்கும் போது நமக்கு எப்படி பட்டுன்னு தான் சொல்ல தோணும். ஆனா எப்படியுமே ஹராஸ் பண்ண தோணும். இன்னைக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமான ஆவி. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த டைம்ல அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை ஓங்கி ஏங்கி ஓன்னு ஒரு கத்தும் பாத்தீங்களா? ஆமீன். அதுக்கு வார்த்தை இல்லை, ஆனா உள்ள வார்த்தை இருக்கு. சொல்லி அழுணும்னு தோணுது, ஆனா வார்த்தை இல்லாம ஓன்னு சொல்லி அழுது பாத்தீங்களா? இதற்கு பெயர் தான் கூக்குரல் சத்தம். இந்த கூக்குரல் சத்தத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. ஐயா அம்மா, நீங்களும் சொல்றீங்க, ஆமா பாஸ்டர் நானும் இப்படிதான் சத்தம் போடுறேன். சில வேலைகளை எதிர்காலத்தை குறிச்சு நினைக்கும் போது, என் பிள்ளை வாழ்க்கையை குறிச்சு நினைக்கும் போது, ஐயோ எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஓன்னு ஒரு மூலையில முடங்கி அழுறீங்களா? இந்த சத்தத்தை உங்க வீட்டுக்காரரு கூட பார்க்க முடியாது, இந்த சத்தத்தை உங்க நண்பர்களும் பார்க்க முடியாது. இந்த சத்தத்திற்கும் ஒரு வார்த்தையை உண்டாக்கி அந்த வார்த்தையை கேட்கிற ஒரே ஒரு தகப்பன் நாம் ஆராதிக்கிற ஏசப்பா மட்டும்தாங்க. கையை வைத்தி கூக்குரல் கேட்பவர் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. கூக்குரல் கேட்கிறவரே, கேட்பவரே, நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. முடிஞ்ச அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. குறைகளை தீர்ப்பவரே நன்றி 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 ஐயா. குறைகளை தீர்ப்பவரே ஜீசஸ் நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி அப்பா. நன்றி பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. ஐயா. நினைவெல்லாம் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி ஐயா. நிம்மதி தருகிறவரே, நிம்மதி தருபவரே நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. ஜீசஸ் நிம்மதி தருபவரே நன்றி நன்றி
சத்தமா சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பாவம். அப்ப எதை பார்க்கிறாரு பாத்தீங்களா? அதுக்குள்ள மறந்துட்டீங்க. எதை பார்க்கிறாரு? உபத்திரவத்தை பார்க்கிறாரு. மனப்பாடம் பண்ணிடணும். காலைல கேட்பேன் எப்படி உபத்திரவத்தை பார்க்கிறாரு. ரெண்டாவது கூக்குரலை கேட்கிறாரு. மூணாவது அந்த கூக்குரல். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உபத்திரவன் சொன்னா அந்த கஷ்டம். பார்வோன் ராஜா என்ன பண்றான்? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு படாத பாடுபடுத்துறான். ஆமென் சொல்லுங்க பாவம். இன்னும் வேலை பலு அதிகமாக்குறான். இவங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் வேலையை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கேம்ப் சைட்டு கூட போக முடியல, அவங்க வீட்டு கூட போக முடியல, அந்த அளவுக்கு போட்டு படாத பாடுபடுத்துறான். அதான் உபத்திரவம். சொல்லுங்க ஆமே. இந்த உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். இந்த உபத்திரவத்தின் வெளிப்பாடு தான் அந்த கூக்குரல் சத்தம். ஐயோ எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம்? எனக்கு மட்டும் சில கேட்குறீங்களே, எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இவ்வளோ பிரச்சனை? என்னால சுத்தமா தாங்க முடியல பாஸ்டர். ஏன் 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 எனக்கு மட்டும் ஏன் கேட்குறீங்களே? இந்த கூக்குரல் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாவம். அல்லேலூயா. இந்த கூக்குரல் சத்தம் முற்றி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா வேதனை. ஆமென் சொல்லுங்க பாவம். இந்த வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாத்துக்கும் மேல இந்த சத்தம் தான் தேவ சமூகத்துல கேட்டுச்சான். என்னவா? இந்த கூக்குரல் சத்தம் தேவ சமூகத்துல எட்டிச்சு. இந்த கூக்குரல் சத்தம் பெருமூச்சாய் மாறி தேவ சமூகத்துல எட்டிச்சு. கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சரி யாவனையா ஒருத்தனை அனுப்பணும். என் ஜனங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இப்ப யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? அனுப்பணும். சொல்லும் போது ஆண்டவர் சூஸ் பண்ண நபர் யாரு? மோசே. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க மோசே. மோசே ஆண்டவர் சூஸ் பண்றாரு. இப்ப மோசே கர்த்தர் கூப்பிட்டு 40 வருஷம் வனாந்திரத்துல போட்டு படாத பாடுபடுத்தி அவனை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ஆமென் இப்ப அழைக்கிறார். ஆமென். இப்ப 80வது வயசுல ஆண்டவர் அழைக்கிறார். எங்க வச்சு அழைக்கிறார் சொன்னா முச்சடியின் மத்தியில. ஆமென். அதை வச்சு தான் அழைக்கிறார். அங்கதான் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. இப்ப ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டாரு, ஆளையும் செலக்ட் பண்ணிட்டாரு. இப்ப ஆளுகிட்ட என்ன சொல்லி அனுப்பணும்? எங்க ஜனங்க கூக்குரல்றாங்க, நீ போய் என்ன செய் பாருன்னு சொல்லி அனுப்பணும். ஆமென். இப்ப மோசே கிட்ட பேசுறாரு, நீ போ, என் ஜனங்களுடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டேன், நீ போய் என்ன செய் அவங்கள விடுவின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப மோசே சொல்றாரு, நான் ஏமாத்துற ஆண்டவரே. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? Thank you Jesus. ஆமா 10 வாசிங்க. யாத்ராமம் 3:10 வாசிங்க. அழைத்து வரும்படி அனுப்புவேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் ஏமாத்திர ஆண்டவரேன்னு கேட்கிறார். ஆண்டவரே சரி ஓகே சொல்றீங்க, இப்ப நான் ஏமாத்திரம், நான் என்ன செய்வேன்? இந்த மக்களை நான் எப்படி கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு. அதற்கு அவர் எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னோட கூட இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, உன்னோட கூட இருப்பேன். அங்கேயும் சொல்றாரு இருப்பேங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க பாவம். சரி இப்ப முடிஞ்சிச்சு. இப்ப திரும்பவும் மோசஸ் கேட்கிறாரு, சரி ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க ஓகே, இப்ப எந்த நாமத்துல நீங்க வர்றீங்கன்னு ஜனங்க கேட்பாங்கல்ல, யார் பேரை சொல்லி நீ வர, யாருடைய கேப்ஷன்ல நீ வர, எந்த தெய்வத்தோட பேர்ல நீ வரன்னு சொல்லி உங்க பேரை கேட்பாங்களே, அப்ப நான் உங்க பேரை கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, என்ன கேட்கிறாரு? இப்போ உங்க பேரை சொல்லுங்க ஆண்டவரே. ஆமா உங்க பேரை கேட்பாங்க ஜனங்க, எந்த நாமத்தை நீ வர, யாருடைய பேர்ல நீ வரன்னு சொல்லி கேட்பாங்க, நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்கும் போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன் 14ஆம் வசனம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்பவர் அனுப்பினாரும் சொல்லுங்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாவம். இப்ப நான் கேட்கிறேன், இவர் கேட்டது என்ன? இவர் என்ன கேட்டாரு? பேரை கேட்டாரு. அப்பா உங்க பேரை கேட்பாங்க, உங்க பேரை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப பேரை கேட்டா என்ன சொல்லிருக்கணும்? பேரை தான் சொல்லிருக்கணும். இப்ப நீங்க என்ன பார்த்து கேட்கலன்னு வச்சுங்களேன், தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்க, என் பேர் ஜெயராஜ். என்ன சொல்லுங்க இப்போ? இப்ப கேளுங்களேன், உங்க பேர் என்னன்னு கேளுங்களேன். அக்கா சும்மா கேளுங்களேன், உங்க பேர் என்ன? பேர் என்ன? நான் மைக்ல பேசுறேன். திருப்பி கேளுங்க. நான் சாப்பிட்றேன். திருப்பி கேளுங்க. இல்லை நான் நாளைக்கு பஸ் ஏற போறேன். இதை மாதிரி சம்பந்தமா சொன்னா காண்டாவமா காண்டாவாதா? பேரை கேட்டா ஒழுங்கு மாதிரி என்ன சொன்னோமோ, ஜெயராஜன் சொல்லியிருந்தா கோவப்பட்டுக்க மாட்டாங்களே. கேட்கறது ஒண்ணு, நான் சொல்ற விஷயம் வேற. ஆமே சொல்லுங்க பாப்போம். இத்தனை பேர் சொல்றது புரியுது. பேரை கேட்டா பேரை சொல்லணும். அதை விட்டுட்டு
பேரை கேளுங்க. நான் அங்க நிக்கிறேன். பேர் என்ன? நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பேர் என்ன? நான் ஆட்டோ ஓட்ட போறேன். பேர் என்ன? நான் இப்ப கலப்பைய பிடிக்க போறேன். அப்படின்னா கோவமா வராதா? இங்க மோசஸ் பேரை கேட்கிறாரு. என்ன சொல்லணும் இப்போ? ஒழுங்கு மாதிரி தான் சொல்றேன் ஆண்டவர். இப்போ நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் பின்னாடி சொல்றாரு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். ஆனா ஆண்டவர் பேரை கேட்கும் போது மோசஸ் கேட்கறது பேரை சொல்லாம இருக்கிறேன்றாரு. ஆமென் சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, அதுக்கு இதா பதில்? ஆக்சுவலா பேருன்னு சொன்னா தமிழ்ல வந்து பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கும் சொல் என்னவா? பெயர் சொல். இப்ப ஜெகனு, ஜெயராஜ், இப்ப சுந்தரி, வேற யார் இருக்கிறா? நகோமி, எஸ்தரு, பியூலா, ஸ்டீஃபனு, ஜேம்ஸ், தங்கராசு, முனியாண்டி, ஆமென், காத்தாயி, மகமாயி, இந்த மாதிரி பேரை கேட்டு பேரை சொன்னா அது பெயர் சொல் இல்ல? ஆமா, பேரை கேட்கும் போது நான் சாப்பிடுறேன், உட்கார்றேன், அது ஒரு வினை சொல். ஒரு வினையை குறிக்கும் சொல் என்னவா? பெயரை குறிக்கும் சொல், வினையை குறிக்கும் சொல். நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய் பாஸ் ஆயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா சொல்லுவாங்க நவுன். ஆமென். இந்த பேரை குறிக்கிறது பேர் என்னன்னா நவுன் சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு பெயர், ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பேர் என்னன்னா வெர்ப்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுங்க நவுனு. சொல்லுங்க. சொல்லலன்னா 10 மணிக்கு தான் முடிப்பேன். ஒழுங்கா சொல்லிடணும். சொல்லுங்க நவுனு. ரெண்டாவது வெர்ப். ஓகே, வெர்ப்னா வினை சொல்னா ஒரு வினை, அதாவது ஒரு செயலை குறிப்பது வினை சொல். ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல். இங்க அவர் கேட்கிறாரு, பெயரை கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாவம். யாரு? மோசஸ் கேட்டது உங்க பேர் என்னன்னு கேட்டா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். இதுதான் ஆன்சர். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி கடவுள் சொல்றாரு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப மோசேக்கு கர்த்தர் ரிப்ளை பண்ணல. கேள்வி கேட்டது என்னவோ மோசஸ் தான். உங்க பேர் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேள்வி கேட்டது யாரு? மோசஸ் தான். ஆனா இந்த பதில இப்ப மோசஸ்க்கு ஆண்டவர் கொடுக்காம ஆல்ரெடி வருஷமா கூக்குரல் சத்தத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கான பதில கர்த்தர் இப்ப மோசே கிட்ட பேசுறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி. ஐயா வீட்டு ராமேன் சொல்லுங்க பாப்போம். 40 வருஷமா ஆண்டவர் பதிலோட வெயிட் பண்றாருயா. எத்தனை வருஷம்? 40 வருஷமா. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு ஐயோன்னு கத்துறாங்க பாத்தீங்களா? அந்த கத்திலே ஆண்டவர் இருக்கிறேன் என்கிற அந்த பதில ரெடி பண்ணி வச்சிட்டாரு. சத்தமா ராமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. நீங்க எப்ப அழ ஆரம்பிக்கிறீங்களோ, ஐயோ ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த மரம் உட்கார்ந்து வீட்டுல அழுதீங்கல்ல, அப்பயே அந்த அழுகைக்கான பதில ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது உண்மை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். தானியேல் ஜெபிச்சாரா? 21 நாள் ஜெபிச்சாரா? தூதன் சொல்றான் வந்து, ஏய் நீ ஜெபிச்ச முதல் நாளே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பாங்குறாரு. எது ஆமேன்னு சொல்றீங்க? நீ 21 நாள் என்ன ஜெபிக்க போறங்கிறத முன்னறிந்து அந்த 26 நாள்ல நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச முதல் நாளிலே கட்டளை வெளிப்பட்டது. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. பிரியமானவனே, நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச முதல் நாளிலேயே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கூக்குரல் சத்தத்தை ஆண்டவர் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நான் இருக்கிறேன்ற வார்த்தையோட ரெடியா நிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கும் சரி, நீங்க படுகிற வேதனைக்கு ஆன அந்த பதில கர்த்தர் வச்சு ரெடியா நிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன ஒண்ணு நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியல, அந்த பதில் இப்ப கண்ணுக்கு தெரியல, ஆனா நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா தெரியதான் போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த திரை மறைவுக்கு பின்னாடி உனக்காக கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆமென். அது என்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டார். எப்படி நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறோம், ஐயோ ஆண்டவரே இவ்வளவு வேதனைப்படுறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு கேட்கிறோம். ஆனா செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா செய்யறது தெரியல, ஏன்னா திரைக்கு மறைவுல செய்யறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இங்க வச்சு செஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? நமக்கான அந்த விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடியே இங்க வச்சு ஆண்டவர் செஞ்சார்னா நமக்கு ஒரு ஹோப் வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஓ கர்த்தர் செய்யறாருப்பா சொல்லி தைரியமா இருப்போம். ஆனா என்ன துரதிர்ஷ்டவசம்னு சொன்னா, இங்க வச்சு ஆண்டவர் செய்யல, பின்னாடி வச்சு செய்யறாரு. கண்ணுக்கு தெரிதா தெரியலையா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, கண்கள் காணவும் இல்ல, இதயத்துல தோணாது. ஆமென் சொல்லுங்களேன்.
ஆண்டவர் நமக்கு செய்யறது எல்லாமே அறியாதது. எல்லாம் சொல்லுங்க அறியாதது. இப்படி சொல்லுங்க அறியாதது. இப்படி கையை வச்சு சொல்லுங்க அறியாதது. இப்படி சொல்லுங்க எட்டாதது. இந்த வார்த்தையை கிடைச்ச உடனே எத்தனை பேருக்கு அப்படியே சந்தோஷம் பொங்குது. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் சொன்னா கையை தட்டி ஷாபா ராபா லாபா ராபா அப்படி கையை தட்டி சத்தம் ஒரு ஆமென். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? எட்டாது. எட்டுனா பரவாயில்ல, எட்டாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதோ அங்க வச்சிருக்கிறாப்புல நான் ஓங்கி அப்படி நினைச்சா கூட எட்டாது. ஆமென். இப்ப இந்த லைட்டை தொட முடியுமா? என்னால தொட முடியுமா? அப்படி அங்க அப்படி ரொம்ப என்னால முயற்சி பண்ணி தொட நினைக்கிறேன், தொட முடியல. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அம்மா, நீங்க சொல்லுங்க. நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்லது கடந்த கெட்டோம், கெட்டது கலந்த நல்ல விஷயம். சும்மா சொல்லுங்க பாப்போம். திருப்பி நான் சொல்றேன். இப்போ எட்டிச்சுன்னா இந்த பாருங்க, இந்த மைக் எட்டுது, இந்த பைபிள் எட்டுது, இந்த போன் எட்டுது, இது எட்டுது. எட்டுறதுன்னா பரவாயில்ல. ஆனா இது ஐயோ ஐயோ அப்படி 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 முயற்சி பாருங்க, எட்டல. நீங்க சொல்லுங்க நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அப்ப ஏன் கை தட்டினீங்க? அது எட்டாவது மரியாதமான காரியம் சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, சூப்பர்ப்பா. எட்டாது. பக்கத்துல பா சொல்லுங்க எட்டாது. சொல்லுங்க ஆண்டவர் கொடுக்கறதுலாம் எட்டாது. ரெண்டாவது அறியாது. எப்படியா? அறியாது. நம்ம புரிஞ்சிக்க முடியாது. சில வேளைகள் ஆண்டவர் வந்து பேசும்போது சம்பந்தம் இல்லாம பேசுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எப்படி? சம்பந்தமே இல்லாம பேசுவார். குஷ்டரோகிங்க 2 பேர் 10 பேர் வந்தாங்களாம் ஆண்டவர் சமூகத்துல. ஆமா, குஷ்டரோகின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் சொன்னா, அந்த நாட்கள்ல லேவியராகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் குஷ்டரோகத்தை அகப்பட்டான்னு சொன்னா அவனை கண்டுபிடிச்சாங்க சொன்னா அவனை கொண்டு வந்து ஆசாரியன் கிட்ட காமிக்கணும். யார்கிட்ட? சர்ச்ல உள்ள பிரீஸ்ட் கிட்ட, பாஸ்டர் கிட்ட காமிக்கணும். பாஸ்டர் செக் பண்ணுவாராம். சரி, அந்த அந்த காயத்தை பார்த்து ஒரு சுருங்கி இருக்குதா, அது வெடிப்புட்டு இருக்கா, ரத்தம் வருதா, சரி இது வந்து என்னது குஷ்டரோகம். நீ போய் 7 நாள் என்ன பண்ணு, கேம்ப்ல வீட்டுக்குள்ள போய் அடைச்சிரு அப்படின்னு. 7 நாள் கழிச்சு திருப்பி கொண்டு வருவாங்களாம். கொண்டு திருப்பி பாஸ்டர் பார்க்கணும், அதை செக் பண்ணும். இப்ப லைட்டா சுருங்கி இருக்குன்னா சரி ஓகேப்பா உனக்கு சரியாயிடுச்சு போப்பா. இல்ல அதே மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா திருப்பி என்ன பண்ணு, 7 நாளுக்கு உள்ள போ. திருப்பி 7 நாள் கழிச்சு திருப்பி வந்து காமிக்கணும். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? ஆசாரியன் கிட்ட, பாஸ்டர் கிட்ட காமிக்கணும். இப்ப திருப்பி அந்த சரியாவல் சொன்னா இப்பதான் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஊருக்கு புறமே போட்டுருவாங்க. அவன் ஊருக்குள்ள கூடாது. சப்போஸ் இன் கேஸ் என்ன எமர்ஜென்சின்னு ஊருக்குள்ள வந்தாருன்னா என்ன சொல்லணும், இப்போ தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி தான் வரணும். அவன் தீட்டுன்னு சொன்னான்னா இவன் என்ன பண்ணுவான், ஊர்ல இருக்க ஜனங்களாம் ஓடிடணும், கிட்டையே போகக்கூடாது. அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு விஷயம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்போ இந்த 10 பேர் பாருங்க, 10 பேர் குஷ்டரோகின்னு சொல்லி ஆசாரியன் மூலமா உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர்கள். யாரு இந்த 10 பேர்? ஆமீன். இப்ப முறை இப்ப நான் யோசிக்கிறேன், முதல்ல ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது கையில குஷ்டரோகி வந்துருச்சு. இப்ப யார்கிட்ட சொல்லியிருப்பான்? அவன் வைஃப் கிட்ட சொல்லியிருப்பான், வீட்டுல இருக்கிற பொண்டாடி கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப பொண்டாடி கிட்ட சொன்ன உடனே வைஃப் என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? இது குஷ்டரோகமா தெரியுது, என்ன பண்ணு, முதல்ல சர்ச்சுக்கு போய் ஆசாரியன் காட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆசாரியன் கிட்ட காட்டின உடனே பாஸ்டர் என்ன பண்றாரு, 7 நாள் உள்ள போடான்னு அமைச்சிருப்பாரு. இப்ப உள்ள போய் திருப்பி வந்துட்டான். சரி பாஸ்டர் கிட்ட வேணாம், ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, இப்போ ஐயோ இது நம்ம டீல் பண்ண கூடாதுப்பா, நீங்க என்ன பண்ணிப்போ சர்ச்சுக்கு போ, ஆசாரியன் அனுப்பு. எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ ஆசாரியன் கிட்ட போய் காமி. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சரியா, உலகத்துல உள்ள எல்லாம் சொல்றான், ஆசாரியன் கிட்ட காட்டு சொல்றான். நம்ம ஜீசஸ் கிட்ட போய் என்ன செய்வோம், இதை கேட்போம். இவர் என்ன சொல்றாரு, இவர் பறந்தா தொட்டா அற்புதம், பார்த்தா அற்புதம், அப்படி கட்சிப்பை தூக்கி போறாரு அற்புதம், அவர் நிழல்பட்ட அற்புதம், அவர் தொட்டா அற்புதம், பாடையை தொடுறாரு, மரித்தவன் உயிரோடு எழுப்புறான், அப்படி சேர் உண்டாக்கி கண்ணில் பூசுறாரு, பார்வை உண்டாகுது, உடம்பு நடக்கிறான், வாய் பேச முடியாதாலும் பேசுறான். அதனால இவர்கிட்ட போனா என்ன செய்யலாம், அற்புதம் நடக்கும்னு சொல்லி இந்த 10 பேர் இப்ப யார்கிட்ட வரான், ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நீங்க அந்த லூக்கா ஜீசஸ் தேங்க்யூ அப்பா, லூக்கா 17 வாசிங்களேன். லூக்கா 17ல ஜீசஸ் 13 வாசிங்க பாப்போம். அந்த 10 பேர் சொல்றாங்க பாருங்க, ஏசாயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள், அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்களேன். இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? சரி, இது கரெக்டான வார்த்தையா தப்பான வார்த்தையா? நீங்க சொல்லுங்களேன்.
நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இது நல்ல வார்த்தையா? பாருங்க, இதுவரைக்கும் அவங்க 10 பேரை பார்த்து எல்லாருமே சொன்னது என்னன்னா, நீ போய் என்ன பண்ணு, ஆசாரியன் கிட்ட காட்டுனா எல்லாமே சொல்லியிருக்கிறான். வீட்டில் முதற்கொண்டு வேலை செய்கிற இடத்துல இருந்து வெளியே போகிறது எல்லா இடத்துலையும் அவங்க போய் ஐயோ எனக்கு குஷ்டரோகம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது? என்ன வார்த்தை? சரி, இந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறாரு, இவர்கிட்ட போனா இவர் வேற மாதிரி பேசுவார், இல்லைன்னா என்ன பண்ணுவார், தொட்டு என்ன செய்வார்? இது வரைக்கும் இயேசு செஞ்ச அற்புதம் 3 வகை தான். ஒன்னு தொட்ட அற்புதம். எல்லாம் சொல்லுங்க, தொட்ட அற்புதம். சொல்லுங்க, தொட்ட அற்புதம். ரெண்டாவது ஒரு பார்வை பட்ட அற்புதம். சொல்லுங்க, பார்வை பட்ட அற்புதம். இல்லைன்னா சொன்ன அற்புதம். 3 விதத்துல தான். ஒன்னு அவர் கையால தொட்ட அற்புதம், இல்லைன்னா அவர் பார்த்த அற்புதம், இல்லைன்னா அவர் சொன்ன அற்புதம். ஆமா தானே? இது 3 வழிதான் அற்புதம். அப்போ இவங்க 10 பேர் நினைச்சிட்டு வந்தானுங்க, சரி ஒன்னு ஆண்டவர் என்ன செய்வார், இப்போ தொடுவாரு, இல்லைன்னா அட்லீஸ்ட் பாப்பாரு, அந்த கண்ணுல இருந்து சக்திமான் மாதிரி ஃபயர் வரும். ஆமென். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, சொல்லுவாரு. விசுவாசம் ரட்சித்தது சொன்னாரா இல்லையா? ஆமென். அதனால இதனால வார்த்தை சொல்வாரு. இந்த 3ல எதனா ஒண்ணு ஆண்டவர் சொல்வாரு, செய்வாரு, பாப்பாரு சொல்லி 10 பேர் வந்து எக்ஸ்பெக்டோட ஆண்டவரே எங்களுக்கு இறங்குன்னு சொன்னா, இப்ப தெய்வம் என்ன சொல்றாரு, இப்போ எவ்வளவு கோவம் வரும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சொன்ன அதே வார்த்தை தான் இவரு சொல்றாருயா. இவர் ஏதாவது வேற மாத்தி பேல்வாரு, இல்லனா இயேசுவின் நாமத்தை இப்போதே சுகமடைவாயாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படி எந்த வார்த்தையும் சொல்லலையே. ஆமென் சொல்லுங்க பாவம். இல்லன்னா என்ன பண்ணுவாரு, இப்படி கையை வச்சு எங்கடா அந்த புண்ணை காமிடா, அந்த புண்ணை காமி, புண்ணை காமிச்சு தொட்டு ஹீல் அப்படின்னு சொல்லுவாரு, பார்த்தா அதை சொல்லியே. ஆமென் சொல்லுங்க பாவம். இல்லன்னா என்ன பண்ணுவாரு, அந்த குஷ்டரோகத்தை பார்த்து அப்படின்னு நல்ல உத்து பார்த்து சுகமடைவார், அதுவும் செய்யல. ஆமென் சொல்லுங்க பாவம். எல்லாரும் சொல்ற மாதிரி இவரும் போய் ஆசாரியன் கிட்ட காட்டுங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாவம். அல்லேலூயா சொல்லுங்க பாவம். ஆனா நான் சொல்றேன், எல்லாரும் சொன்ன வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம், ஆனா எல்லாரும் மாதிரி இவர் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் சொன்ன அதே வார்த்தையை இயேசு சொல்லியிருக்கலாம், ஆனா வார்த்தைல சொன்னவர் யாருங்கிறது முக்கியம். இதுவரை ஆசாரியன் கிட்ட காட்டுன்னு சொன்னவன் எல்லாம் மனுஷன், ஆனா இப்போ ஆசாரியன் கிட்ட காட்டுன்னு சொன்னவர் ஒரு பிரதான ஆசாரியர். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இவர் எல்லாரும் மாதிரி இல்ல. உன்னை இதுவரைக்கும் பார்த்து நீ குஷ்டரோகி, நீ ஆசாரியன் கிட்ட காமி, நீ குஷ்டரோகி போய் பாஸ்டர் பாரு, நீ குஷ்டரோகி போய் பாஸ்டர் பாரு சொன்ன அத்தனை பேரையும் உடைச்சிட்டு இப்ப இவரு சொன்ன வார்த்தை என்ன வேணா சொல்லுங்க, ஆனா சொல்ற நீங்க வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரே எங்க வேதனை அறிந்தவரா. அல்லேலூயா. உங்க வேதனை அவருக்கு புரியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு அந்த இன்னல்ல இருக்கிறீங்க, எவ்வளவு அது உள்ள மூழ்கி போயிருக்கிறீங்க, எல்லாத்தையும் அறிந்தவராய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பேரை கேட்ட பேரை சொல்லாம இப்ப அதற்கான பதில கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். 40 வருஷமா ஆண்டவர் இருக்கிறேன்ங்கிற ஒத்த பதிலோட ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனை வழியா போயிட்டீங்கன்னு தெரியாது, ஆனா அதற்கான பதில ஆண்டவர் எப்பயோ ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. எப்பயோ ரெடி பண்ணிட்டாரு. உங்ககிட்ட இன்னும் சொல்லல. சில வேளைகள்ல ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். உண்மைதானே? சில வேளைகள் ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஆனா கண்டிப்பா சொல்லுவார் ஒரு நாள். இப்ப சொல்லல, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் வரதான் போது, அப்போ இதுக்குதானே ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்ம ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி ஒரு பதில ஆண்டவர் திரை மரபில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இப்ப அழுறீங்க, ஆனா ஒரு நாள் வரப்போது நிச்சயமா ஆனந்த கண்ணீர் விட்டு இதே சபையில மைக்க பிடிச்சு கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்தாரு சொல்லி நீங்க சாட்சி சொல்லதான் போறீங்க. ஐயா தலைக்கு மேல கரங்களை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவர் பார்த்து ஏன் இவ்வளவு லேட்டுன்னு சொன்னா, உங்களுக்காக அவர் செய்யறது கடையில வாங்கி கொடுக்கல, அவரே செய்யறாரியா. சத்தமா ஆமேனா? ஹல்லேலூயா. ஆமா, யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து அவங்க அப்பா யாக்கோப் வந்து ஒரு சட்டை தச்சாராம். ஒரு சட்டை. அந்த சட்டைக்கு பேர் என்ன? என்ன சட்டை? பலவர்ண அங்கி. இதை கொண்டு போய் கர்த்தர் வாங்கி தரல,
மத்த எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இந்த முதிர் வயதுல யோசேப்பை இந்த யாக்கோபு ரொம்ப அதிகமா நேசிச்சதுனால அவர் வாங்கி தரல, செஞ்சு கொடுத்தாராம். ஆமென். அவரே இந்த தள்ளாத வயசுல, அந்த வயசான காலத்துல அந்த ஊசியை உள்ள கூட போக முடியாதுல்ல, கண்ணு தெரியாது, அந்த ஊசி உள்ள என்னத அந்த நூலை கோக்கிறதே பெரிய சவால் தானே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கோத்துருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், அதாவது 2-3 ட்ரைல முதல் ட்ரைலயே அந்த ஊசி உள்ள நூலு கோத்தவங்களா அல்லையா சொல்லுங்க பாப்போம். யாருமே இல்லையா? திரும்பி கேட்கிறேன், அந்த ஊசி காது உள்ள அந்த நூலை மொத அட்டம்ப்ட்லயே, ரெண்டாவது அட்டம்ப்ட்ல இல்ல, மொத அட்டம்ப்ட்லயே உள்ள கோத்தவங்களா கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படியா? அப்படி கோத்தீங்கன்னா நீங்க செம்ம ஜீனியஸ், உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். எங்களாலாம் முடியாது, இப்பயே கண்ணெல்லாம் ஒண்ணு தெரியும். 35 வயசு சொல்லிட்டேன். ஆமென். 30 வயசுலயே என்ன ஆகுது, இப்போ கண்ணு தெரிய மாட்டேது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது இல்ல. நான் இப்ப யோசிச்சு பார்க்க, 25 வயசுல அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, வயசா என்ன பண்ணுது, முட்டி வலிக்குது. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன், இடையில ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. இந்த 35 வயசுக்கு மேல ட்ரிப்பு போனவங்கலாம் ஒரு 5 பேர் ட்ரிப்பு போனாங்களாம். எப்படி? 35 வயசுக்கு மேல ஒரு 5 பேர் சேர்ந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போனாங்களாம். அங்க ட்ரிப்பு போய் இறங்கின உடனே இந்த டிரைவர் போய் என்ன பண்றான் பார்த்தா ஒருத்தனும் இல்லை. ஒருத்தனை பார்த்தா அப்பா கால் வலிக்குது பாடினானா, இன்னொருத்தன் பார்த்தா ஏன்னு வாந்தி எடுத்துனுக்குறான், இன்னொருத்தன் டயர்டா இருந்து தூங்கி நிற்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். 35 வயசுல இதுதான் நிலைமை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப இருக்க 35 சொல்றேன், ஆனா நீங்க 35 வயசுல மான்கள் கால்களை போல ஓட்டிருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா தானே? இப்ப இருக்க ஐயாலாம் கேட்டா, டேய் 35 வயசுலாம் நான் என்ன மாதிரி இருந்தேன் தெரியுமா, மூசையை மிதந்து மீசையை முறுக்கி அப்படி இருந்தேன். இப்பெல்லாம் 35 வயசுல கிழமை மாதிரி ஆயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். காரணம் என்ன? சாப்பிடுற சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை. ரெண்டாவது இந்த தண்ணி இல்ல, உள்ள போற தண்ணி கஞ்சா, சிகரெட்டு, பான்பராக்கு, ஆன்ஸு, கூல் லிப்பு இதெல்லாம் போட்டு 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 இப்ப என்ன ஆச்சு? இப்போ வேதம் சொல்லுது, மதுபானத்தினால் தன் உடம்பை சூட்டாக்குற மனுஷனுக்கு ஐயோ. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதெல்லாம் அப்படி பாருங்க. அப்போ அந்த தள்ளாத வயசுல அவரே பார்த்து அந்த கண்ணை பண்ணி அவரே பார்த்து அந்த பலவரன்னு அங்கே தச்சு யோசிப்பு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்களை பார்த்து இப்படி சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கா ஒரு சட்டை ரெடி ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அது சாதா சட்டை இல்ல, பலவரன்னு அங்கி. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அது பேர் என்ன சொல்லுங்க? பலவரன்னு அங்கி. சொல்லுங்க, பலவரன்னு அங்கி. பலவர்ண அங்கினா என்ன அர்த்தம்? பலவர்ண அங்கி. பலவர்ண அங்கினா என்ன அர்த்தம்? பல கலர்ல இருக்கு. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எல்லா கலரும் அதுல இருக்கு. ஆமேன். ரெட் வேணுமா? ரெட் இருக்கு. இல்ல எனக்கு எல்லோ தான் வேணும்னா எல்லோ இருக்கு. இல்ல எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும்னா ப்ளூ இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ப்ளூவும் ரெட்டும் கலந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஆமென். இல்ல பாஸ்டர், அந்த வெள்ளோவும் அந்த மஞ்சளும் அந்த பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் தான் எனக்கு வேணும். இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் அந்த கலர் அந்த சட்டையில இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் அந்த சட்டையில இருக்கு. ஆனா இப்ப அந்த சட்டை உங்க கைக்கு வராது. ஏன்னா செஞ்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் வாங்கி தந்தாருன்னா உடனே கொடுத்துருவாரு. கடையில போய் வாங்கி கொடுத்தாருன்னா உடனே ஒரு 5 நிமிஷம் போதும் இல்ல. நல்லா இங்க பக்கத்துல எங்க கடை இருக்கு, பெரிய கடை, காளையார் கோயில் போகணுமா? காளையார் கோயில் போயிட்டீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு கடை பேர் சொல்லுங்கப்பா. பூம்புகாரமா பார்த்தேன் வரும்போது, பூம்புகார் பெரிய கடை சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. அந்த பூம்புகார் கடை பக்கம் போனோம்னா என்ன செஞ்சிடலாம்? இப்போ அடுத்த 5 நிமிஷத்துல அந்த படம் வாங்கி கொடுத்துடலாம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில யோசிக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் கூட்டிட்டு போல. ஆமேன். சில பேர் இந்த அடுத்து வரப்போகுது, கிறிஸ்துமஸ்லாம் வரப்போகுது. ஆமேன். காளையார் கோயிலுக்கு போகாதீங்க, அது ஜோடியா போகாதீங்க. நீங்க ஜோடியா போனீங்கன்னா அப்புறம் ஏடிஎம் தேய்க்க வேண்டியதுதான். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வாங்கி கொடுக்கறதா இருந்தா ஈஸியா வாங்கி, மத்த எல்லா அண்ணன்களுக்கும் அப்பா வாங்கி கொடுத்த சட்டை, ஆனா யோசேப்புக்கு மட்டும் அவரே தச்ச சட்டை. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கா தைக்கிறாரு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு அப்பா ஒரு சட்டையை தைக்கிறாரு. சொல்லுங்க, பார்த்து பார்த்து தைக்கிறாரு, ரொம்ப கவனமா தைக்கிறாரு, ரொம்ப சீரியஸா தைக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க பாப்போம்.
நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்னையா ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, இவ்வளவு வேதனைப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆண்டவர் ஏன் சைலண்டா இருக்கிறாரு? உங்களுக்காக சைலண்டா இல்லையா, செஞ்சுட்டு இருக்கிறாரியா. அவர் வாய் மூடி இருக்குது, ஆனா கை வேலை செஞ்சுட்டே இருக்கு. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபு. அவர் வாய் சும்மா இருக்கு, ஆனா கை என்ன பண்ணிப்போ இந்த சட்டையை தச்சிட்டே இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்களுக்காய் ஒரு சட்டை ரெடி ஆகுது. ஆமேன். ஒரு பல வர்ண அங்கிய ஆண்டவர் ரெடி பண்ணியிருக்கிறார். ஆமேன். இருக்கிறேன் என்கிற ஒரு ஆன்சர், ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு உங்களுக்காக ரெடி ஆயிட்டே இருக்குது. எல்லாம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறேன். எனக்கு என்னையா சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, இருக்கிறேன். என்ன பிரசங்கம்? இருக்கிறேன். அதை காலைல பண்ண, இருக்காரா மறக்கூடாது. இருக்காரா, இருக்காரா, இருக்காரா. எல்லாம் சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட். இருக்காரே. கையை தட்டி சொல்லுங்க, இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்துருந்து ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். எல்லாம் எழுந்துருந்து, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இருக்கிறேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணாரு. இருக்கிறேன், என் மகளுக்கு மக்களுக்கு சொல்லு, இருக்கிறேன்னு சொல்லு, இருக்கிறேன்னு சொல்லு, இருக்கிறேன்னு சொல்லு. அதை நீங்க ஃபில் பண்ணீங்க. ஆமென். இருக்கிறேன்னு சொன்னா என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம். தாயாக இருக்கிறேன், தந்தையாக இருக்கிறேன், நல்லவரா இருக்கிறேன், வல்லவரா இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன், செல்வமா இருக்கிறேன், செழிப்பா இருக்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டு இருக்கிறேன்னு போட்டுங்க. ஆமீன் சொல்லுங்க. புரியுதா? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? இருக்கிறேன் டேஷ் இருக்கிறேன். அந்த டேஷ் யார் ஃபில் பண்ணணும்? இப்போ யார் ஃபில் பண்ணணும்? நீங்க ஃபில் பண்ணீங்க. ஆமீன். குழந்தை இல்லையா? சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னும் வீட கட்டப்படலையா? நன்மையா இருக்கிறேன். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னும் பணம் வரலையா? பணமா இருக்கிறேன். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னும் வீட கட்டப்படலையா? நல்லவரா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, அதுதான் ஒரு நாமம். I am that I am. நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்க எல்லாருடைய தீர்வுக்கும் ஒரே ஒரு ஆன்சர். சத்தமா சொல்லுங்க. இத்தனை பேர் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் இல்ல, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இல்ல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். நீங்க இப்போ மைக்க கொடுத்தா அவ்வளவுதான், இன்னொரு ராத்திரி வச்சிடலாம் ஃபுல்லா, அந்த அளவுக்கு சொல்லுவீங்க. ஆமா, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு கடன் பாரம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு நிந்த, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு அவமானம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சொல்யூஷன் சொன்னா, அது கையை விட்டு சொல்லுங்க, இருக்கிறாரு, இருக்கிறாரு. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருக்கிறார், இல்ல சைலண்டா இருக்கிறார். சைலண்டா இருக்கிறார் என்பதற்காக அவர் என் வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம் இல்ல, எனக்காக செஞ்சுட்டு இருக்கிறார். என்னத எதை பலவர்ணங்கி மறக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் கண்டிப்பா உங்க உடம்புல அந்த பலவர்ண அங்கிய நீங்க போடதான் போறீங்க. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயம் வரதான் போது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்க அப்படியே போவீங்க பாருங்க, ஒய்யாரமா. யார் வாங்கி கொடுத்தது? என் அப்பா வாங்கி தரல, எனக்காக தச்சு கொடுத்தாரு. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்னை விட நீ ரொம்ப பெருசா ட்ரெஸ் போடலாம், என்னை விட நீ அதிகமா இருக்கலாம், என்னை விட ஒரு பகுதி ஒரு படி நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பணக்காரன், ஏன்னா நீங்க வாங்கினது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்னவா? உனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரியா? ஆனா எனக்கு எங்க அப்பா வாங்கி தரல, அவரே கைப்பட நெஞ்சு கொடுத்த சட்டை, பலவர்ண அங்கி. எதியா பெருசு? இதுல அப்பாவுடைய உழைப்பு இருக்கியா? அதுல அப்பாவுடைய காசு இருக்கு. வாங்கி கொடுத்ததுல காசு மட்டும்தான், ஆனா இதுல காசு இல்ல, அப்படியே பாசம் இருக்கு. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்காக பார்த்து 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 நான் அழும்போது என்னோடு அழுகின்றவர், என்றனமான மனதுக்கு மருந்தானவர், என் உயிரோடு உறவாடும் துணையானவர், இந்த கசப்பான உலகத்தில் இனிப்பானவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க அழுத அவரும் அழுவாரியா? நீங்க அழுவதை பார்த்து சிரிக்கிற அப்பா உலகத்துல உள்ள அப்பா. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆனா நம்ம அழுவதை பார்த்து என்னோட கூட சேர்ந்து அழுகிற அப்பா தான் ஏசப்பா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?
இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, உங்க கூக்குரல் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற. யாருக்கு தெரியாம ராத்திரி அழுதீங்கல்ல? அல்லேலூயா. சில வேளைகள் அந்த எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது, சில பிரச்சனையை குறித்து நினைக்கும் போது ராத்திரி நிம்மதியா படுக்க முடியல பாஸ்டர், சொல்றீங்களா இல்லையா? சிலருக்கு தற்கொலை பண்ணி செத்துலான்னு தோணுதா இல்லையா? ஐயோ என்னடா வாழ்க்கை இது, ஏன் நான்லாம் உலகத்தை இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் பட்டக்காலே படுங்கிற மாதிரி ஒன்று மாற்றி இப்போதான் ஒன்று முடித்தேன், இன்னும் அடுத்தது வந்துருச்சு, இப்போதான் அதை முடித்தேன், இப்போதான் அதை முடித்தேன், இவருக்கு மாற்றி அவருக்கு மாற்றி இவருக்கு, இப்போதான் அந்த வியாதி போச்சு, அடுத்தது பிள்ளைக்கு, அப்போது கணவனுக்கு, அப்புறம் எனக்கு மாற்றி ஏன் பாஸ்டர் எனக்கு கேட்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காய் ஒரு பலவர்ண அங்கி ரெடி ஆயிட்டு இருக்குது. உனக்காய் ஒரு பலவர்ண அங்கி ரெடி ஆயிட்டு இருக்கு. இயேசுவி நாமத்தை தீர்க்கதரிசனமா உங்களை பார்த்து சொல்றேன், முகத்தை பார்த்து சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கறதில்லை. இதை விட மோசமான நிலைமைக்கு போனாலும் சரி, ஆண்டவர் குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட தேதியில உங்க உடம்புல நிச்சயம் அந்த பலவர்ண அங்கிய கர்த்தர் மாட்டி தான் அழகு பார்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிச்சா நல்லா இன்னும் பலமா கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, நிச்சயமா எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம், ஒரு 10 வாட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. அப்படியே கண்ணை மூடி சொல்லுங்க, எல்லாம் கண்ணை மூடி, யார் இங்க பார்க்காம கண்ணை மூடி சொல்லுங்க, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. ஆமென் சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க சவுண்ட் வரட்டும், உங்க சத்தம் வரட்டும். நீங்க சொல்ல கர்த்தர் செய்றார், சொல்ல ஆண்டவர் செய்றார், சொல்ல ஆண்டவர் செய்றார். அல்ல எல்லா நிறமும் இருக்கு, எல்லா கலரும் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. ஆமா, நீங்க சொல்ல உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இன்னைக்கு ராத்திரி வந்த உங்க தேவை சந்திக்கப்படுகிறது, கூக்குரல் சத்தம் கேட்கப்படுகிறது, உபத்திரவம் பார்க்கப்படுகிறது, வேதனைகளை அறியப்படுகிறது. சொல்லுங்க, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. நான் முடிக்க போறேன், எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படியே கையை வைத்து சொல்லுங்க, வலது கையை வைத்து, எனக்கு ஒரு பலவர்ண அங்கி உண்டு. ஏசப்பா எனக்காக செய்த, பிரத்யேகமா எனக்காக செய்கிற ஒரு பலவர்ண அங்கி உண்டு, ஒரு பலவர்ண அங்கி உண்டு, ஒரு பலவர்ண அங்கி உண்டு. ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம், அப்படியே துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்லவரேன்னு சொல்லுங்க. நன்மை நடக்கிறத விட்டுட்டு நல்லவரேன்னு சொல்லுங்க, நன்மை நடக்குது. நல்லவரே நீங்க சொல்லுங்க, நன்மை நடக்குது. இன்னும் நன்மை நடக்கல பாஸ்டர் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ரகசியத்தை சொல்றேன், நீங்க முதல்ல நல்லவரேன்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா நன்மை நடக்குது. பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நன்மை நடக்குது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்போது போல கர்த்தர் சில சிறையிருப்புகளை கட்ட திருப்புகிறார், சில திரையிருப்புகளை கட்ட திருப்புகிறார். வெள்ளத்தை திருப்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, அந்த வெள்ளத்தையே கட்ட திருப்புகிறார். மகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற வெள்ளங்கள் இயேசுவின் நாமத்தை திருப்பப்படுகிறது. நல்லா துதி. ஷக ரப லப ரப தன மர மத நம. Thank you அப்பா. உங்க பிள்ளைங்க இந்த கடைசி நேரத்துல ஆண்டவரே எங்க நோக்கி பார்க்கிறார்கள். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்க வேதனைகளை அறிந்திருக்கிறீங்களே, உபத்திரவத்தை பார்க்கிறீங்களே, கூக்குரல் சத்தத்தை கேட்கிறீங்களே. சொல்லுங்க, பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறாரு, பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறாரு சொல்லி பலமா கரங்களை தட்டி பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அறிந்திருக்கிறாரே. ஹalleluyaன்னு சொல்லி கூக்குரல் கேட்பவரே. சொல்லுங்க, நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே. யாரி பார்க்காம கரங்களை உயர்த்தி நன்றி. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி ஐயா. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. நாமம் சொல்லி
உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம், கடைசி நேரம், யாரும் எங்கேயும் பார்க்காம அவரை மட்டும் பார்த்து எங்கள் கூக்குற சத்தத்தை கேட்கிறவரே, தேங்க்யூ அப்பா, மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, சொல்லுங்க நன்றி. நல்ல சத்தம் ஏற்றி, எவ்வளவு சத்தம் முடியும் அவ்வளவு சத்தம் ஏற்றி குறைகளை நினைவெல்லாம். நிம்மதி தருகிறவரே, நிம்மதி தருபவரே, நன்றி. பின்னால வர சத்தம் சபை கொடுக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஆமென். நிம்மதி தருகிறவரே, நன்றி. கடைசியா கையை வெட்டி வர்ஷிப் பண்ணி முடிப்போம். அப்பா, உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு பலவர்ண அங்கி உண்டு, ஒரு பலவர்ண அங்கி உண்டு. இருக்கிறேன் எங்களுக்கு நீங்க உங்க கையால நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. உங்க கையால எனக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த துதி ஆராதனை முடிவில் என் மேல அணிஞ்சிருவீங்க ஆண்டவரே. இந்த நாளை இரவு மத்தியானத்துக்குள்ள என் உடம்புல, என் பிள்ளைங்க உடம்புல, என் பேர பிள்ளைங்க உடம்புல, என் உடம்புல, என் கணவன் உடம்புல, என் மனைவி உடம்புல நீங்கள் எனக்கு அணிஞ்சிருவீங்க ஆண்டவரே. அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக அழுதுறீங்களோ, எதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். நடுவில் எழுந்தருளிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, காலையில் 5:30 மணிலேருந்து இந்த இடத்துல அப்படியே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, துதி ஏறெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. சும்மா இல்லை, இந்த 8:45 வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.